வேறொரு தூதன் வானத்தின் மத்தியிலே பறக்க கண்டேன். அவன் பூமியிலே வாசம் பண்ணுகிற சகல ஜாதிகளுக்கும், கோத்திரத்தாருக்கும், பாஷைக்காரருக்கும், ஜனக்கூட்டத்தாருக்கும் அறிவிக்கத்தக்கதாக நித்திய சுவிசேஷத்தை உடையவனாய் இருந்து மிகுந்த சப்தமிட்டு தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள், அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேலை வந்தது. வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கினவரையே தொழுது கொள்ளுங்கள் என்று கூறினான். வேறொரு தூதன் பின் சென்று, பாபிலோன் மகாநகரம் விழுந்தது விழுந்தது, தன் வேசித்தனமாகிய உக்கிரமான மதுவை சகல ஜாதிகளுக்கும் குடிக்க கொடுத்தாளே என்றான். அவர்களுக்கு பின்னே மூன்றாம் தூதன் வந்து மிகுந்த சப்தமிட்டு மிருகத்தையும் அதன் சுரூபத்தையும் வணங்கி தன் நெற்றியிலாவது தன் கையிலாவது அதன் முத்திரையை தரித்துக் கொள்கிறவன் எவனோ அவன் தேவனுடைய கோபாக்கினையாகிய பாத்திரத்திலே கலப்பில்லாமல் வார்க்கப்பட்ட அவருடைய உக்கிரமாகிய மதுவை குடித்து பரிசுத்த தூதர்களுக்கு முன்பாக ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் அக்னியிலும் கந்தகத்திலும் பாதிக்கப்படுவான். அவர்களுடைய வாதியின் புகை சதா காலங்களிலும் எழும்பும். மிருகத்தையும் அதன் சுரூபத்தையும் வணங்குகிறவர்களுக்கும் அதனுடைய நாமத்தையும் முத்திரையை தரித்துக் கொள்கிற எவனுக்கும் இரவும் பகலும் இளைப்பாறுதல் இராது. தேவனுடைய கற்பனைகளையும் இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தையும் காத்துக் கொள்கிறவர்களாகிய பரிசுத்தவான்களுடைய பொறுமை இதனை விளக்கும் என்று கூறினார். பின்பு பரலோகத்தில் இருந்து ஒரு சத்தம் உண்டா கேட்டேன். சரி, போதும். ஒரு ஒரு மனுஷன் எங்க போனாலும் தன்னை தேவதூதன் என்னோடு பேசினார், தேவதூதன் என்னோடு பேசினார் அப்படின்னு ஊரெல்லாம் போய் சொல்லிட்டு இருப்பாரு. என்னோடு தேவதூதன் பேசினார் அப்படின்னு. நம்மளோடு இன்னைக்கு 3 தேவதூதர்கள் பேச போறாங்க. ஒரு தேவதூதன் இல்ல, 3 தேவதூதர்கள் பேச போறாங்க. அவங்களுடைய செய்தியை நம்ம கேட்க போறோம். இந்த 14வது அதிகாரத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம். ரெவலேஷனை கடந்து மலை கடக்கிற மாதிரி ஏறி 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 மேல 14வது அதிகாரத்துக்கு வந்திருக்கிறோம். இது வரைக்கும் எல்லா அதிகாரங்களும் நமக்கு என்ன செஞ்சிருக்கு? ஒரு சைக்கிளிக்கா முதல் இயேசு கிறிஸ்துவின் வருகையிலிருந்து 2வது இயேசு கிறிஸ்து வருகை வரைக்கும் நம்மள கொண்டு போய்கிட்டே இருக்கு. அந்த 7 சபைகள் பார்த்து முடிச்சோம். 7 சபைகள் முடிஞ்ச பிறகு பரலோக காட்சி வந்து இயேசு கிறிஸ்துடைய 2வது வருகை வருது. 7 முத்திரைகள் வருது. அந்த 7 முத்திரைகள் 1வது வருகையிலிருந்து ஸ்டார்ட் ஆகி 2வது வருகை வரைக்கும் முடியுது. 7 எக்காலங்களை பார்த்தோம். 1வது வருகையில இருந்து ஸ்டார்ட் ஆகி 2வது வருகை வரைக்கும் முடியுது. இப்போ வந்து 12வது அதிகாரத்துல இருந்து ஒரு சைக்கிளை பார்த்துட்டு வரோம். அந்த இயேசு கிறிஸ்து 1வது வருகை, அந்த குழந்தை பிறக்கிறது, ஒரு சர்ப்பம் காத்திருந்து அந்த குழந்தை பிறக்கிறத பாக்குறோம். இந்த 14வது அதிகாரம் முடிவுல பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து 2வது வருகை ஜட்ஜ்மெண்டோடு அந்த காட்சி முடிய போகுது. அதை நம்ம பார்த்துட்டு வரோம். இப்போ இந்த காட்சியில என்ன வருது அப்படின்னு பார்த்தோம்னா, போன வாரம் இந்த அதிகாரத்துல 5 வசனங்கள்ல இயேசு கிறிஸ்து ஒரு பிரம்மாண்டமாக வெற்றி கமாண்டராக, ஒரு தளபதியாக அவர் வெற்றியை அறிவிக்கிற வண்ணத்துல வந்து ஒரு போர் முடிஞ்சிட்டு வந்து அந்த வீரர்கள்லாம் நிற்பாங்க. நின்று இந்த மிலிட்டரி ட்ரெஸ் எல்லாம் போட்டு வந்து நின்று அவங்க கூட போர் செஞ்சவங்க எல்லாம் வந்து நின்று போட்டோ எல்லாம் எடுத்துக்குவாங்க. ஒரு கிராண்ட் செலிப்ரேஷன் நடக்கும். அந்த மாதிரி தான் அவர் வந்து நிக்கிறார். எல்லாம் முடிஞ்சு ஒரு கதாநாயகன் வந்து நிக்கிற மாதிரி முன்னாடி நிக்கிறாரு. அவர் பின்னாடி 1,44,000 ஜனங்க. அது வெற்றி கூட்டம், வெற்றி மிகுந்த சிறந்த கூட்டம். அந்த கூட்டத்தை ஏன் நமக்கு அந்த காட்சி போட்டிருக்கு? உடனே நம்ம படம் பிடிச்சு என்ன பண்ணிக்கணும்? நல்ல பெரிய படம் பார்த்தோம்னா என்ன பண்ணுவோம்? நல்ல சீனரி பார்த்தோம்னா படம் பிடிச்சி நம்ம ஏதாவது வச்சுக்குவோம், இல்ல எங்கன்னா போட்டோ ஃப்ரேம் போட்டு வச்சுக்குவோம். அந்த மாதிரி நம்ம மனசுல படம் பிடிச்சி வச்சுக்கணும். அதை மறக்கவே கூடாது. என்னதான் இந்த பிசாசம், இந்த மிருகங்களோ, இந்த உலகமோ, என்னதான் கொடுமையோ தலைவிரிச்சு கோலமா ஆடினாலும் கடைசியில ஜெயிக்க போறது இயேசு கிறிஸ்து. அவர் திட்டமிட்ட, அவர் முன்குறித்த மக்கள் வந்து சேர்ந்தே சேருவாங்க.
அது காட்டுறாரு. என்னதான் ஆட்டம் போட்ட கடைசியில பாருங்களேன், அவரு ஒரு கிராண்ட் ஸ்டேஜ்ல வருவாங்க, லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் அப்படின்னு வரும்போது அப்படியே கதாநாயகன் வந்து நிற்பாரு. அவங்க பின்னாடி கிராண்ட் மியூசிக் அடிக்கும். பார்த்தோன்னா அப்படியே நமக்கு எல்லாம் புல்ல அரிக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இயேசு வந்து போன காட்சியில நின்னது அது நம்ம மனசுல மறக்கவே கூடாது. அது பரலோக காட்சி. அவங்க ஒரு பாட்டு பாடுறாங்க, அது நினைச்சு எனக்கு நம்பவே முடியல. யோசிச்சு பாருங்களேன், அவங்க பாடுற பாட்டு யாருனாலையும் பாட முடியல. பரலோகத்துல 4 ஜீவன்களால பாட முடியல. கோடானி கோடி தேவ தூதருங்க காலங்களும் தேவனை துதிக்கிறது தான் அவங்களுக்கு வேற வேலையை. அவங்களுக்கு கைவந்த வேலைன்னு என்ன, கடவுளை துதிக்கிறது தான். அவங்கனால பாட முடியல, இவங்க பாடுற பாட்டு எப்படி இருக்கும்? அவங்களுக்கு எவ்வளவு பேஜாரா கூட ஒரு விதத்துல இருக்கலாம். அவங்களால பாட முடியல. இந்த 1,44,000 ஜனங்க விட்டு வேற யாருனாலும் அப்படி கடவுளை துதிக்கிறாங்க, அப்படி துதிக்கிறாங்க. பாருங்களேன், நம்ம ஆராதனை அப்படித்தான் இருக்கணும். சிறந்த விதத்துல துதிப்பதற்காக அங்க போய் துதிக்கிறதுக்காக இங்க ரிஹர்சல் நடந்துட்டு வருது. அந்த மாதிரி ஒரு ஆராதனையை நம்ம பார்த்தோம். பார்த்துட்டு இப்போ ஒரு காட்சி என்ன, அவங்க மீட்கப்பட்டு ரட்சிக்கப்பட்ட ஒரு காட்சி இருக்கும்போது அதுக்கு பேக் சைடு ஆப்போசிட் காட்சி. நான் சொன்ன மீட்பு, நியாய தீர்ப்பு, பரலோகம், நரகம் என்ற காட்சி வந்துட்டே போகும் இந்த அதிகாரத்துல. இப்போ ஒரு நெகட்டிவ் சைடு வருது, நியாய தீர்ப்பின் சைடு. அதை நம்ம பார்க்கிறோம் இந்த அதிகாரத்துல. வந்து இயேசு ஆட்டுக்குட்டியானவரை பின்பற்றவங்க பரலோகம் போய் சேர்ந்து இருக்கிறாங்க. ஆனா மிருகத்தை பின்பற்றுகிறவர்களுக்கு ஒரு ஃபைனல் வார்னிங், ஒரு எச்சரிக்கை. அந்த எச்சரிக்கை வர்றதை நம்ம பார்க்கலாம். அந்த 3 தேவ தூதர்கள் அந்த எச்சரிக்கை கொடுக்கறத பார்க்கிறோம். ரெவலேஷன் நம்ம படிக்கும் போது ஒண்ணு மனசுல வச்சுக்கணும், எப்பவோ வரப்போற காரியத்தை பத்தி அது பேசல. இன்னைக்கு February 23 என்ன நடந்துகிட்டு இருக்கு ஆவிக்குரிய உலகத்துலங்கிறதான் ரெவலேஷன் அடையாள மொழியில நமக்கு சொல்லுது. இன்னைக்கு என்ன நடக்குது அதைத்தான் பார்க்கிறோம். இன்னைக்கு இந்த தேவ தூதர்கள் அறிவிக்கிறதான் நம்ம பார்க்கிறோம். அதை பார்க்கும்போது அந்த தேவதூதர்கள் என்ன பண்றாங்கன்னு பார்ப்போம். 3 தேவதூதர்களை பார்க்க போறோம். முதலாவது தேவதூதன் என்ன மெசேஜ் கொடுக்கிறாரு? பின்பு வேறொரு தூதன் வானத்தில் மத்தியில் பறக்க கண்டேன். வானத்தின் மத்தியில சூரியன் நிக்கிறது இல்லைங்களா? வானத்தின் மத்தியில் சூரியன் நிக்கிற மாதிரி, அந்த டைம்ல நிக்கிற மாதிரி அந்த தூதன் பறக்கிறார். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்தும் பறக்க கண்டேன், பறக்கிறத பாக்குறாரு. அவன் பூமியில் வாசம் பண்ணுகிற சகல ஜாதிகளுக்கும், கோத்திரத்தாருக்கும், பாஷைக்காரருக்கும், ஜனக்கூட்டத்தாருக்கும் அறிவிக்கத்தக்கதாக நித்திய சுவிசேஷத்தை உடையவனாயிருந்து. பாருங்களேன், பூமியில் அவர் அந்த தேவதூதன் என்ன பண்றாராம்? பூமியில் வாசம் பண்ணுகிற, பைபிள்ல ரெவலேஷன்ல பூமியில் வாசம் பண்ணுகிறார்னா வந்தா யார் அவங்க? நம்ம இல்ல, பூமிக்கு அடுத்தவர்கள், பூமிக்கேன்னு வாழுகிறவர்கள். அதான் அந்த டெக்னிக்கல் வேர்ட். அவங்க பரதேசிகள் அல்ல இந்த பூமியில, இந்த பூமியிலே இருக்கிறவங்க, கையில காசு வாயில தோசைன்னு வாழ்றவங்க, இதுக்குன்னே வாழ்ற ஜனங்க. அவங்கள பத்தி இங்க போட்டிருக்கிறது. பூமியில் வாசம் பண்ணுகிறவர். வாசம் பண்ணுகிறவர்னா ஒரு இடத்துல வருது உக்காந்துட்டவங்க, பூமியிலேயே உக்காந்துட்டோம். இங்கேயே நம்ம இதான் நம்மளுடைய அட்டான்ற மாதிரி இங்கேயே உக்காந்துட்டோம், எந்திரிக்க மாட்டாங்க. இருள அவர்கள் உட்கார்ந்து இருக்காங்கன்னு கூட மத்தேயுல வருது. இருள உட்கார்ந்து இருந்தவர்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், அதே வார்த்தை தான். பூமியில உட்காந்துட்டாங்க, இருள உட்கார்ந்து என்ன பகுத்தறிய முடியாத நிலையில அவங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க. இது என்ன காட்சி இது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த தேவதூதன் அறிவிக்கிறது என்ன? இன்னைக்கு நடக்குதா? இந்த தேவதூதன் இன்னைக்கு அறிவிச்சுட்டு இருக்காரா அப்படின்னு? ஆமா, அறிவிச்சுட்டு தான் இருக்கிறார். அப்படின்னா எங்க வெளியே போய் பார்க்கலாமா நம்ம எல்லாரும் அந்த தேவதூதன் இருக்கிறாரா அப்படின்னு பார்த்தா இல்ல. அடையாள மொழி நம்ம சொல்றோம் இல்லைங்களா? இது என்னத்த அடையாள மொழியா சொல்லுது? இயேசு கிறிஸ்து முதலாவது வருகையிலிருந்து 2வது வருகை வரைக்கும் மீண்டும் மீண்டுமாக அறிவிக்கப்படுகிற சுவிசேஷத்தை பத்தி இது சொல்லுது. சுவிசேஷத்தை பத்தி அதை கொஞ்சம் விளக்கமாக பார்ப்போம். முதல்ல இந்த கூட்டத்தை பார்ப்போமே. யாருக்கு இது அறிவிக்கப்படுகிறது? அவர் வாசம் பண்ணுகிற இந்த பூமியிலேயே உட்கார்ந்து இருக்கிறாங்க. இந்த பூமியிலேயே உட்கார்ந்து அவங்களுடைய பாருங்களேன், சகல ஜாதிகளுக்கும், கோத்திரத்தாருக்கும், பாஷைக்காரருக்கும், ஜனக்கூட்டத்தாருக்கும் அறிவிக்கத்தக்கதாக நித்திய சுவிசேஷத்தை உடையவாயிருந்து. பாருங்களேன், பூமியில வாசம் பண்ணுகிற, பூமியில உட்கார்ந்து இருக்கிற மனிதர்கள்
அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த காட்சியை நம்ம புரிஞ்சுக்க பார்ப்போம். அவங்க இந்த பூமிக்கு அடுத்தவைகள்ல முழுமையாக மூழ்கி இருக்கிறாங்க. ப்ரீ ஆக்கிபைடுன்னுவாங்க. ப்ரீ ஆக்கிபைடுன்னா இந்த பூமிக்கு அடுத்தவைகளையே சிந்தித்து, இந்த ஹாரிசான்டல் லெவல் மேல கூட பார்க்காம, அந்த தேவதூதன் எங்க இருக்கிறாரு? வானத்துல இருக்கிறாரு. இவங்க என்ன பண்றாங்க? பூமி காரியங்களையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த தேவதூதனை கவனிக்காம இருக்கிற மாதிரி ஒரு காட்சி. ஒரு வாட்டி உதாரணம் கொடுத்தேன். இந்த பகுதியை நம்ம படிச்சிருக்கிறோம். உங்களுக்கு சில பேர் ஞாபகம் இருக்கலாம். மனம் திரும்புதல்ன்ற சிடியில இந்த மெசேஜ் இருக்கு. இத ஒரு ஃபுட்பால் ஸ்டேடியம் எடுத்து பாத்தீங்கன்னா, இது பெரிய இந்த இன்டர்நேஷனல் ஃபுட்பால் ஸ்டேடியம் நடக்கும்போது அந்த டைம்ல என்ன ஆகும்னா, திரளான கோடிக்கணக்கான கூட்டம் உட்கார்ந்து இருப்பாங்க. அவங்க எல்லாம் உட்காந்து ஃபுட்பால் மேட்சை பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த டைம்ல என்ன ஆகும்னா, சில பிளெயின் அந்த பக்கம் இந்த பக்கம் சின்ன பிளெயின் ஓடும். சின்ன பிளெயின் ஓடும் போது அந்த பிளெயின்ல என்ன பண்ணுவாங்க, பெரிய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாம் போடுவாங்க. கோகோ கோலா, பெப்சி, இல்லைன்னா ஏதாவது நியூஸை கூட அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அனௌன்ஸ் பண்ணும்போது யாருமே அதை கவனிக்கவே மாட்டாங்க. பொதுவா அவங்க எதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க? சில பேர் கோலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, சில பேர் பாலை பார்த்துட்டு இருப்பாங்க, சில பேர் ஸ்கோர் கார்டை பார்த்துட்டு இருப்பாங்க. தலையை தூக்கி மேல பார்க்கவே மாட்டாங்க, கவனிக்கவே மாட்டாங்க அந்த பிளேன் போறத. அந்த மாதிரி ஒரு காட்சிங்க. இந்த பூமிக்கு அடுத்த மக்கள் பூமிக்கு அடுத்தவைகளையே சிந்தித்து கொண்டிருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு மெசேஜ் அவங்களுக்கு போறத அவங்க உணராது இருக்கிறாங்கன்ற ஒரு படம். அதை கவனிக்க மாட்டேன்றாங்கன்ற ஒரு படம். அந்த தேவதூதன் எவ்வளவு முக்கியமான தேவதூதன். அவர் அறிவிக்கிற விஷயம் ஏதோ சாதாரண அட்வர்டைஸ்மெண்ட் அறிவிச்சுட்டு இருக்கிறார், டூத் பேஸ்ட் அட்வர்டைஸ்மெண்ட் அறிவிச்சுட்டு இருக்காரு. இல்ல, நித்திய சுவிசேஷத்தை அறிவிக்கிறார். சாதாரணப்பட்டது இல்ல, இம்பார்ட்டன்ட் மெசேஜ் அறிவிக்கிறாங்க. ஆனா இந்த ஜனங்கள்லாம் அக்கறை இல்லாம உட்கார்ந்து இருக்கிறாங்க. என்ன சத்தியத்தை நமக்கு விளக்குதுன்னா, முதலாவது வருகையிலிருந்து 2வது வருகை வரைக்கும் சுவிசேஷம் அறிவிக்கும்படிக்கு இயேசு கிறிஸ்து அந்த சுவிசேஷத்தை யார் கையில கொடுத்தாரு? ஒரு தேவதூதர்கிட்ட கொடுத்தாரு? இல்ல, சீஷருங்க கிட்ட, அப்போஸ்தலர்கிட்ட கொடுத்து, நீங்களே எனக்கு சாட்சிகளா இருப்பீங்க. நீங்கள் போய் உலகம் எங்கும், எருசலேம் தொடங்கி யுதேயா, சமேரியா, உலகம் எங்கும், உலகத்துல இருக்கிற 4 மூலைகளுக்கும் போய் என்னுடைய காஸ்பலை நீங்க அறிவிக்கணும். பாருங்களேன், அதுதான் வருது. சகல ஜாதிகளுக்கும், கோத்திரத்தாருக்கும், பாஷைக்காரருக்கும், ஜனக்கூட்டத்தாருக்கும் அறிவிக்கப்படத்தக்கதாக அந்த காஸ்பல் சபைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சபை போய் அறிவிக்கணும்னு சபைக்கு கொடுத்திருக்கிறார். அந்த காஸ்பல் அறிவிக்கப்படுகிறது, எல்லா ஜாதிக்கும் அறிவிக்கப்படுகிறது. 2000 வருஷமா அந்த காஸ்பல் அறிவிக்கப்பட்டுட்டு தான் இருக்கு, இல்லைங்களா? 2000 வருஷமா அந்த சுவிசேஷம் போய் போய் அறிவிச்சிட்டு இருக்கு. ஆப்பிரிக்கா நாடு சுவிசேஷத்தை கேட்டுருச்சு, ஐரோப்பா நாடு சுவிசேஷத்தை கேட்டுருச்சு, இந்தியா நாடு சுவிசேஷத்தை கேட்டுருச்சு, ஏன் பாகிஸ்தானுக்கு சுவிசேஷம் போயிருக்கு. எல்லா ஜாதிக்காருக்கும், கூட்டத்தாருக்கும், பாஷைக்காரர்களுக்கும் போயிட்டு இல்ல சுவிசேஷம், அது போயிட்டு இருக்கிறது. அது ஒரு அடையாள மொழியில இங்க பாக்குறோம். போய்கிட்டு இருந்தாலும், காஸ்பல் போயிட்டு இருந்தாலும், போய் 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 எல்லாருக்கும் பேசிக்கிட்டு அந்த காஸ்பல் அடைஞ்சுகிட்டு இருந்தாலும், இந்த படம் காஸ்பல் பிரசங்கிக்கும் போது நடக்கிற நெகட்டிவ் காரியத்தை பற்றி காட்டு. அது பிரசங்கிக்கப்படும் போது சில பேர் ரட்சிப்படைந்து ரட்சிப்புக்கு வந்துடுறாங்க, அவங்கதான் போய் அங்க நிக்கிறாங்க. ஆனா அதனோட நெகட்டிவ் சைடு என்னன்னு பார்த்தோம்னா, பூமிக்கு அடுத்த பூமியில் குடி இருக்கிறவர்கள் அவங்க எப்படி அந்த காஸ்பலுக்கு பதில் கொடுக்கறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு பெரிய எழுப்புதல் நம்ம பாக்குறோமா? இல்ல, ஒரு பெரிய மனம் திரும்புதல். எல்லாரும் மனம் திரும்பி அந்த தேவதூதனை, ஐயோ தேவதூதன் வந்தாரேன்னு சாஷ்டாங்கமா விழுந்து மனம் திரும்புதல பாக்குறோமா? ஒன்னும் பார்த்தது. அவங்க எல்லாம் அக்கறை இல்லாம இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் பூமிக்கு அடுத்தவைகளையே சிந்தித்து இந்த காஸ்பலை கவனிக்காம இருக்கிறாங்க. அதுதான் அந்த காட்சி. இந்த காஸ்பல் கவனிக்காம இருக்கிறாங்க. காஸ்பலுக்கு அவங்களுக்கு டைம் இல்லை. உதாரணத்துக்கு ஒரு காட்சி, ஒரு மனுஷன் ஒரு பிரிட்ஜில் நின்னுகிட்டு திரளான கூட்டம் அலமோது, கடல் மாதிரி கூட்டம் வந்து 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 போறாங்க. அந்த இடத்துல இந்த மனுஷன் நின்றுட்டு காஸ்பல் அறிவிச்சுட்டு இருக்கிறார். உண்மையான காஸ்பல் எல்லாரும் கேட்கும்படி அறிவிச்சுட்டு இருக்கிறார். எல்லாரும் கேட்டு மனம் திரும்புங்க, ஆண்டவர்கிட்ட வாங்க அப்படின்னு அறிவிச்சுட்டு இருக்காரு. அந்த கூட்டம் பார்த்தா அந்த பக்கம் இந்த பக்கம் அலமோதி ஓடுறாங்க. ஒருத்தர் ஓடி திடீர்னு அவரை இடிச்சுட்டு டபடபான்னு ஓடுறாரு. எங்கப்பா அவர் ஓடுறாருன்னு பார்த்தா, திடீர்னு 7 மணிக்கு சீரியல் ஸ்டார்ட் ஆயிரும், அதை பாக்குறதுக்கு அவர் ஓடுறாரு. இவர் இடிச்சுட்டு கூட போயிட்டு இருக்காரு. டைம் ஆயிடுச்சு, எனக்கு சீரியல் ஸ்டார்ட் ஆகுது. அந்த மாதிரி ஒருத்தர் ஓடுறாரு.
இன்னும் ஒருத்தர் அதே மாதிரி பலவிதமான உலக காரியங்கள். ஒருத்தர் பேங்க்ல லோன் கட்டணும்னு போறார், லோன் வாங்கியிருக்காரு, அர்ஜென்டா லோன் கட்டணும், பேங்க் மூடிடுவாங்க, நான் வேகமா போகணும்னு ஓடுறாரு. இன்னும் சில ஒருத்தர் கல்யாணத்துக்கு போகணும்னு போறாரு. இன்னொருத்தர் ஒரு ஃப்ரெண்டு கிட்ட ஹோட்டல்ல சாப்பிடலாம்னு சொல்லிட்டோம், அதனால ஹோட்டல்ல ஃப்ரீயா சாப்பாடு வாங்கி தர போறாரு. அது ரொம்ப முக்கியம், நமக்கு ஃப்ரீயா பெரிய ஹோட்டல்ல சாப்பாடு வாங்கி தர போறாரு. அவசரமா அங்க ஓடுறாரு. இவர் காஸ்பல் அறிவிச்சுக்கிட்டே இருக்கிறார். திரளான கடலான கூட்டம் அங்கேயும் இங்கேயும் இங்கேயும் ஓடிட்டே இருக்கு. என் காஸ்பல கேளுங்க கேளுங்க. இன்னும் அங்க ஒரு அம்மா ஒரு டான்ஸ் ஆடிட்டு இருக்குது. அழகா ஒரு அரைகுறையா ட்ரெஸ் போட்டுட்டு ஒரு டான்ஸ் ஆடுது. அங்க பார்த்தா கூட்டமா குவியுது. இவர்கிட்ட ஒருத்தரும் நின்று காஸ்பல கேட்கிறோம், இவர் அறிவிச்சுக்கிட்டே இருக்கிறார். பாருங்களேன், அந்த காட்சியை யோசிச்சு பாருங்க. இந்த மக்கள் எல்லாம் மிகவும் அவசியமா கேட்க வேண்டிய ஒரே காரியத்தை கவனிக்காம மற்ற ஆயிரக்கணக்கான காரியங்கள்ல அவங்க ஈடுபட்டு பிஸியா போயிட்டு இருக்கிறாங்க. ஆயிரக்கணக்கான காரியங்கள். அந்த மாதிரி ஒரு காட்சி. கேட்க வேண்டிய ஒரே நித்திய சுவிசேஷத்துக்கு செவி கொடுக்க முடியாம மற்ற காரியங்கள் எல்லாம் ரொம்ப பிஸியாகும். மற்ற காரியங்கள ரொம்ப பிஸி. அந்த காட்சி தாங்க இங்க பாக்குறோம். அந்த காட்சி இன்னும் சில பேர் அந்த கூட்டத்துல போன வாட்டி சொல்லும் போது சொன்னேன், ரொம்ப வேகமா ஓடிட்டு இருக்காங்க, ரெடி ஆயிட்டு. எங்கம்மா போறீங்கன்னா 24 மணி நேரம் ஜபகவுட்டம் நடக்குது, அங்க போயிட்டு இருக்கிறோம்ன்றாங்க. இன்னும் சில பேர் எங்க போறீங்கன்னா ஒரு பெரிய போதகர் பேச வந்திருக்கிறாரு, அற்புத திருவிழா, அற்புத திருவிழா, டெலிவரன்ஸ், விடுதலை மீட்டிங் நாங்க நடத்திட்டு இருக்கோம், அங்க போறோம். அதெல்லாம் இல்ல, இட்டர்னல் காஸ்பல கேள வாங்க, நித்திய காஸ்பல கேள வாங்கன்னா யாரும் வருதில்லை. யாருமே அதை கேட்டுக்கிறதுக்கு வர்றதில்லை. அந்த தேவதூதன் பாவம் அவர் பாட்டிக்கு பண்ணிட்டு இருக்கிறார், அறிவிச்சுக்கிட்டு இருக்கிறார். ஆனா அதை கவனிக்க ஒருத்தரும் வரல. பாருங்களேன், அந்த மாதிரி ஒரு காட்சி. எல்லாருக்கும் டைம் இல்ல. இந்த எளிமையான மனுஷ பிரசங்கிக்கிற அற்புத ஒரு உண்மையான சத்தியத்தை கேட்கறதுக்கு யாரும் வரல. காஸ்பல் போயிட்டு தான் இருக்கு. ஆனா இந்த மக்கள் எல்லாம் இந்த உலகத்தின் மாயினால கவரப்பட்டு அது பின்னாடி ஓடுறாங்க. இதை கேட்க மாட்டேன்றாங்க, இதை கேட்க மாட்டேன்றாங்க. கண்களின் நிச்சய ஜீவனத்தின், மாம்சத்தின் நிச்சய ஜீவனத்தின் பெருவை இதை கேட்காதபடிக்கு அவர்களை இழுத்து செல்லுகிறது. அந்த காட்சியை பார்க்கணும். இதை பார்க்கும்போது நம்ம சோதிச்சு பார்க்கணும். இன்னைக்கு நம்ம அந்த ஏஞ்சலுடைய வாய்ஸ் கேட்போமா? நம்மளும் அப்படி இருக்கிறோமா? ப்ரீ ஆக்கிபைட், பூமிக்கு அடுத்தவைகளே சிந்திக்கிற மனிதர்கள், பூமியில் வாழுகிறவர்கள். அவங்க பேர் பாருங்களேன், என்ன போட்டிருக்கு? பூமியில் வாசம் பண்ணுகிறவர்கள். அதான் பேர், பூமியில் வாசம் பண்ணுகிறவர்கள். நான் பூமியில் வாசம் பண்ணுகிறவனா, நான் பரதேசியா? நம்ம சிந்திக்கணும். அது வெறும் நான் பரதேசின்னு வாயில சொல்லிக்கிறது இல்ல, நம்ம எப்படி வாழ்றோன்றது இருக்கு இல்லைங்களா? எப்படி வாழ்றோன்றது இருக்கு. நம்ம சிந்தனைகள் எதுக்கு அடுத்தவைகளை நம்ம ரொம்ப சிந்திக்கிறோம். அந்த மாதிரி அந்த ஏஞ்சலுடைய சத்தம் நமக்கு கேக்குதா? அந்த ஏஞ்சல் பாருங்களேன், எவ்வளவு ஒரு சுவிசேஷம், எவ்வளவு பெரிய சுவிசேஷம் அவர் அறிவிக்கிறார். நித்திய சுவிசேஷம். அந்த சுவிசேஷத்துக்கு பேர் என்ன? நித்திய சுவிசேஷம். சாதாரணப்பட்ட சுவிசேஷம் இல்ல, நித்திய சுவிசேஷம். உதாரணத்துக்கு சொல்ல போனா, இந்த உலகத்துல எல்லாமே பழசாயிருது. எதுவுமே நித்தியம் நம்ம சொல்ல முடியுமா? எதுவுமே நிரந்தரம் நம்ம சொல்ல முடியுமா? எதுவுமே சொல்ல முடியாது. ஒரு நியூஸ் பேப்பரை எடுத்து படிக்கிறோம், 1 மணி நேரம் படிச்சு முடிக்கிறோம் வைங்க, ஒரு பேஜும் படிச்சு முடிக்கிறோம். 1 மணி நேரம் படிச்சு முடிச்சுட்டு அந்த நியூஸ் பேப்பரை எடுத்து தூக்கி போட்டுறோம். அது என்ன ஆகுது? பழைய பேப்பரா மாறிடு. திருப்பி படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா? பழைய பேப்பரா மாறி. இந்த காஸ்பல் ஒருபோதும் அப்படி ஆகாது. எப்போ திறந்தாலும் என்னுடைய அழியாத ஆத்மாக்கு ஃப்ரெஷ் ஹாட் நியூஸ் இதுதான், பிளாஷ் நியூஸ் இதுதான். இது ஃப்ரெஷ்ஷா எப்பவும் எனக்கு தேவைப்படுகிற ஒரு நியூஸ். நான் எப்பவோ ரட்சிக்கப்பட்டுட்டேன் முடிஞ்சுன்ற கதை இல்லைங்க. நித்திய ஆத்மா அக்னி கடல்ல போய் இறங்காம நான் மிருகத்தின் முத்திரை வாங்காதபடிக்கு என்னை பாதுகாக்கிற சுவிசேஷம் இதுதான். எப்ப பாரு ஹாட் நியூஸ் இது. அந்த காஸ்பல போய் கேட்காம இருக்கிறதா? பாருங்களேன், அந்த காஸ்பல் ரொம்ப முக்கியம். அந்த காஸ்பல் ரொம்ப ஃப்ரெஷ் ஆனது, எப்பவும் ரெலவெண்ட். இந்த உலகம் எவ்வளவுதான் படிப்புல முன்னேறினாலும், எவ்வளவுதான் டெவலப்மெண்ட்ல முன்னேறினாலும், கலாச்சாரத்துல முன்னேறினாலும், இந்த காஸ்பல் இப்போ தேவையில்லைன்ற ஒரு காலம் வர முடியுமா? வரவே முடியாது. எப்போ இட்டர்னல் காஸ்பல், அது இட்டர்னல் காஸ்பல். அதைத்தான் நம்ம பார்க்கிறோம். ஒரு நித்திய சுவிசேஷம், தேவனால் கொடுக்கப்பட்ட மாறாத சுவிசேஷம். நம்ம ஊர்ல என்ன செய்யறாங்க தெரியுங்களா? அதான் பெரிய பாடு, வேதனை. இந்த காஸ்பலை எடுத்து மாடர்னா பண்ணி வைக்கிறது, இந்த காஸ்பலை எடுத்து
மக்களுக்கு ஏற்ற மாதிரி காஸ்பல், கலாச்சாரத்துக்கு ஏற்ற மாதிரி காஸ்பலை பண்றது. யாராவது அவங்களுக்கு கடன் பிரச்சனை இருந்துச்சுன்னா அவங்க காஸ்பல் மாறிடும். அன்னைக்கு கடத்தை தீக்கிற ஒரு காஸ்பல் வரும். யாருக்காவது வியாதி இருந்துச்சுன்னா அன்னைக்கு வியாதியை தீக்கிற ஒரு காஸ்பல். அதெல்லாம் நித்திய சுவிசேஷமா. அதுக்கு பேரு உங்கள் கடனை எல்லாம் இயேசு அழித்திடுவார், கடனை ஒழிச்சிடுவார். அது பெரிய ஒரு ஆர்வத்தோடு ஆக்ரோஷத்தோடு உங்கள் வியாதிகளை இயேசு, கட்டிகளை சுகப்படுத்திடுவார். இதுவே சுவிசேஷம் ஊரெல்லாம் அறிவிக்கிறாங்க. அதுக்கு பேர் இட்டர்னல் காஸ்பலா? அது காஸ்பலா? அது இல்ல, அதெல்லாம் டெம்பரவரி காஸ்பல். அதுக்கு பேர் இட்டர்னல் சொல்ல முடியாது. நித்திய காஸ்பல், தற்காலிகமான காஸ்பல், அது இல்ல ஆண்டவருடைய சுவிசேஷம். அது கந்தி கிறிஸ்துவுடைய சுவிசேஷம். இந்த காஸ்பல் என்னன்னு நம்ம பார்க்கணும். நம்ம ஊர்ல அதாங்க ரொம்ப இருக்கிறது. என்ன? இந்த கடன் பிரச்சனை, இந்த பிரச்சனை, அந்த தீர்வு. அது காஸ்பல் இல்ல, தற்காலிகமான காஸ்பல். இயேசு கிறிஸ்து முதலாவது வருகையில ஆரம்பிச்ச இந்த காஸ்பல் அவர் 2வது வருகை வரைக்கும் மாறாத காஸ்பல். அது யாருமே மாத்த முடியாது. நம்ம மாத்த முடியுமா? நம்ம மக்களுக்கு ஏற்றபடி மாத்த முடியுமா? மாத்தவே முடியாது. அவர் எப்படி முதலாவது வருகையில கொடுத்தாரோ கடைசி வருகை வரைக்கும் அதுதான் காஸ்பல். பழைய காஸ்பல்னு கூட சொல்லலாம் ஒரு விதத்துல. ரொம்ப பழசு, ரொம்ப பழசு. அது பழைய காஸ்பல். அதான் பவுல் சொல்றாரு, அந்த காஸ்பலை பத்தி தான் ரொம்ப தீவிரமா அவங்க எல்லாம் பிரசங்கம் பண்ணது. பவுல் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை அன்றி வேற ஒன்றும் நான் உங்ககிட்ட அறிவிக்க கூடாது தீர்மானித்திருந்தேன். வேற எதை பத்தியும் எனக்கு பேச விருப்பம் இல்லை. நான் அதை பத்தி பேசலாம், பொலிட்டிக்கை பத்தி பேசலாம், கிரேக்க கலாச்சாரத்தை, அந்த கதை இந்த கதைலாம் உங்களுக்கு அடிச்சு விடலாம். இந்த காஸ்பலை விட்டு வேற எதுவும் இல்லை. ஆனா இந்த காஸ்பல் கிரேக்கருக்கு பைத்தியக்காரத்தனமா இருக்கிறது, யூதர்களுக்கு எடரலா எடுக்கிறது அப்படின்றார். பிடிக்கிறது இல்லை இந்த காஸ்பல். ஆனா ரட்சிக்கப்பட்டவர்களுக்கோ இது ரட்சிக்கும்படிக்கு தேவ பலனா இருக்கிறது, தேவ பலனா இருக்கிறது. ஆகவே அந்த சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். ஆனா நிறைய பேர் வெட்கப்படுறாங்க. அந்த சுவிசேஷத்தை மாத்துறதுக்கு காரணமே அதை குறித்து கேலி பண்ண போறாங்க. இந்த காசு எப்ப பாரு பரதேசின்னு பேசிட்டு இருக்காரு, பரலோகத்தை பத்தி பேசிட்டு இருக்காரு, உலக பத்தி இல்லன்னு கேலி பண்ண போறாங்க. இல்ல அதை பத்தி கேர் இல்ல பவுல், அந்த சுவிசேஷத்தை குறித்து வெட்கப்படேன் அப்படின்ற அந்த தேவதூதன் யார் தெரியுமா? அந்த தேவதூதன், சுவிசேஷத்தை அறிவிக்கிற தேவதூதன் உண்மையான சபங்க நம்ம தாங்க. நம்ம உலகத்தை யோசிச்சு பாருங்க, ஃபுல்லா கள்ளப்போதகம், அந்தி கிறிஸ்து காஸ்பல்ஸ் நிறைஞ்சிருக்கு. இந்த உலகத்துக்கு ஒளி வரக்கூடிய காஸ்பல் கொடுக்கக்கூடிய ஒரு அழைப்பு நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த தேவதூதன் ஆவிக்கூறிய விதத்துல நமக்கு பாக்குறோம். அந்த தேவதூதனுடைய பணியை செய்யறவங்க யாரு? நம்மங்க. நமக்கு எவ்வளவு பெரிய பொறுப்பு இருக்கு, எவ்வளவு ஃபர்பிடன் டாஸ்க்லாம். எல்லாம் நல்ல காஸ்பல சொன்னா நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் பண்ணிட்டு இருக்கலாம். எல்லாம் ரட்சித்தப்பட்டு போட்டோன்னு எல்லாம் புடுவுறானுங்க, எல்லாம் போய் சொல்றானுங்க. டிவில எங்கேயாவது ஒரு நல்ல காஸ்பல், இட்டர்னல் காஸ்பல கேட்கிறோமா? இல்லையே. அப்போ நம்ம எல்லாம் எவ்வளவு தீவிரமா அது குறித்து இருக்கணும், எவ்வளவு தீவிரமா அது குறித்து பாரப்படணும், ஜெபிக்கணும். முதல்ல ஜெபிக்கிறோமா? இதாங்க இட்டர்னல் காஸ்பல். இது ஒண்ணு தாங்க மனுஷனை காப்பாத்தும். இது ஒண்ணுதான் ரட்சிப்பை கொண்டு வருகிறது. இந்த காஸ்பலை குறித்து நம்ம ரொம்ப ஆர்வமா இருக்கணும். பவுல்லாம் சொல்லி இருக்கிறாரு பாருங்க, இந்த காஸ்பலை குறித்து நான் வெட்கப்படேன். அதே தான் நமக்கு இருக்கணும். இந்த காஸ்பலை குறித்து நான் வெட்கப்படேன். சரி, இந்த காஸ்பல் என்ன அப்படின்றத பார்ப்போம். முதலாவது அந்த தேவதூதனை பார்த்தோம். அந்த தேவதூதன் ஒரு இட்டர்னல் காஸ்பல் அறிவிச்சுக்கிட்டு இருக்காருன்னு பாக்குறோம். அதை செய்ய வேண்டிய கடமை நமக்கு தான் இருக்குன்னு பாக்குறோம். ஒரு தேவதூதன் மிகுந்த சத்தத்தோடு அறிவிக்க மாட்டார். அது ஒரு காலம் வரப்போறது இல்ல. அது நம்ம தான் எப்படி மிகுந்த சத்தத்தோடு அறிவிக்கிற கடமை நமக்கு இருக்கு. அந்த காஸ்பல் என்ன? மிகுந்த சத்தத்தோடு, 7வது வசனம், மிகுந்த சத்தத்தோடு தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள். தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள். உண்மையான காஸ்பல் எப்படி ஸ்டார்ட் ஆகுது பாருங்களேன். தேவன் உங்களை நேசிக்கிறார் என் அருமையானவர்களே, ஆகவே உங்களுக்கு எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகுதா? இல்ல. உண்மையான காஸ்பல் அது பிசாசுடைய காஸ்பல் அப்படித்தான், இந்த மிருகத்தின் காஸ்பல் அப்படித்தான் ஸ்டார்ட் ஆகுது. ஆனா தேவனுடைய உண்மையான காஸ்பல் எப்படி? தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள். தேவனுக்கு பயந்து அவருக்கு மகிமைப்படுத்துங்கள். உலகம் முழுவதுமா கள்ள சுவிசேஷம் நிறைந்திருக்கிற இடத்துல உண்மையான காஸ்பல் என்னங்க அப்படின்னு கேட்டா, இதான் உண்மையான காஸ்பல். அவர் அறிவிக்கிறார் பாருங்களேன். கேட்க முடியாத செய்தியா இருக்கு, இதெல்லாம் நாங்க கேட்டது இல்லையன்ற மாதிரி அந்த ஏஞ்சல் சொல்ற, தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள். என்ன தேவனுக்கு பயப்படுறது? என்ன தேவனுக்கு பயப்படுறது? இது நம்மள சிருஷ்டித்த தேவனுக்கு
இந்த பாவத்துல விழுந்த மனிதர்களா இருக்கிற நம்ம செலுத்த வேண்டிய சரியான கனம் மகிமைக்கு ஒரே வார்த்தையில அவருக்கு பயந்துன்னு போட்டு, நம்மளை சிருஷ்டித்த தேவன், நம்மளை உருவாக்குன தேவன், அவர் தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார் சிருஷ்டிப்புல. எவ்வளவு வெளிப்படுத்தணும், அவர் சிருஷ்டிப்புல வெளிப்படுத்தி இருக்கிறாரு, பராமரிப்புல அவர் வெளிப்படுத்துறாரு. எவ்வளவு நல்ல பராமரிப்புல எவ்வளவு ஆசீர்வதிச்சு வர்றாரு. எங்களால நமக்கு நல்லதா நடக்குது, நமக்கு வேலை கிடைக்குது, பிள்ளைங்க பிறக்கிறாங்க, அதெல்லாம் என்னத்தை காட்டுது? அவர் நல்லவர் பராமரிப்புல நல்லவர்னு காமிச்சிருக்கிறாரு. நம்ம மனசாட்சியில அவருடைய நியாயப்பிரமாணத்தை எழுதி அவர் பரிசுத்தர்னு காமிச்சிருக்கிறார், எது தப்புன்னு காமிச்சிருக்கிறார். அந்த தேவனுக்கு பயப்படுங்க, அந்த தேவனுக்கு பயப்படுங்க தான் நமக்கு இங்க சொல்லப்படுது. அவருக்கு செலுத்த வேண்டிய மரியாதைய கனத்தை நீங்க செலுத்துங்க. தேவனுக்கு பயப்படுங்க என்னன்னா, ஒரு விதத்துல அவர் பக்கம் திரும்புங்க, அவருக்கு பக்கம் திரும்பி அவரை நேசித்து அவரை மத்தத பயப்படுறதெல்லாம் விட்டுருங்க. ஒரு விதத்துல மனுஷன் ஏன் தேவனுக்கு பயப்படாம இருக்கிறதுக்கு காரணம் என்ன? மத்த பல காரியங்களுக்கு அவன் பயந்துகிட்டு இருக்கிறதுனாலதான் இல்லைங்களா? விக்கிரகத்துக்கு பயப்படுறான், தன்னுடைய எதிர்காலத்துக்கு பயப்படுறான், மத்த எத்தனையோ காரியங்களுக்கு, தன்னுடைய வேலைக்கு, தன்னுடைய எஜமானுக்கு, தன்னுடைய எதிர்காலத்தை, தன்னுடைய குடும்பத்தை பத்தி எல்லாத்துக்கும் பயம் அவனுக்கு இருக்கு. மனுஷருங்க மேல தேவனுக்கு பயப்படுங்க, அதான் காஸ்பல். தேவனுக்கு பயப்படுங்க, அதான் அறிவிப்பு. தேவனுக்கு பயப்படுங்க. இந்த காஸ்பலுடைய விளைவு பார்த்தோம்னா, ஒரு வசனம் படிங்க, 14-12 படிங்களா? தேவனுடைய கற்பனைகளையும் இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தையும் காத்துக்கொள்ளுவர்களாகிய பரிசுத்தவான்களுடைய பொறுமை இதிலே விளங்கும் என்று கூறினார். இயேசு கிறிஸ்து கிட்ட விசுவாசமும் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறதும் 2 வருது பாருங்களா. காஸ்பல் என்ன? இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அதான் காஸ்பல் இல்லைங்களா? ஆனா நான் இயேசுவை உண்மையா விசுவாசிச்சேன்னா அந்த விசுவாசம் என்ன செய்யும்? கிரியைகளை கொண்டு வரணும்னு வேதம் சொல்லுது. கிரியை இல்லாத விசுவாசம் செத்த விசுவாசம்னு சொல்லுது. கிரியைகளும் விசுவாசமும் நம்மளை ரட்சிக்கிறது இல்ல, கிரியை கொண்டு வருகிற விசுவாசம் தான் நம்மளை ரட்சிக்கிறது. கிரியை the faith that works, faith and works இல்ல, faith that works ன்னுவாங்க இங்கிலீஷ்ல. அதுதான் நம்மளை ரட்சிக்கிறது. என்ன விசுவாசம், என்ன கிரியை கொண்டு வருகிறது? தேவனுடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிகிறது தான் உண்மையான காஸ்பல் நமக்கு செய்யுதுங்க. நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன், என்ன விசுவாசிக்கிற? வாழ்க்கை பார்த்தா மனம் திரும்புதல் இல்ல, தேவனுடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிதல் இல்லை. அந்த மாதிரி எத்தனை பேர் நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன்றாங்க, ஏன்? பொய்யான காஸ்பலை கேட்டு வந்துட்டான். இயேசு கிட்ட வந்தா உனக்கு நரகத்துக்கு போக மாட்டேன், நம்பர் 1 குறிச்சுக்க. உனக்கு கஷ்டம் வந்தால் இயேசு கைவிட மாட்டார், குறிச்சுக்க. அதை குறிச்சுக்க, இதை குறிச்சுக்கன்னு வந்துட்டான். ஆனா அவங்க உண்மையா விசுவாசிச்சு மனம் திரும்பவில்லை. அதுதான் பாக்குறோம். அதுக்கு ஒரு சுருக்கமா என்ன சொல்றாரு? தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள். அதை என்ன மகிமைப்படுத்துங்கள்? அது கூட மனம் திரும்புதல் டெக்னிக்கல் வேர்டு. தேவனுக்கு பயப்படுங்க. ஏன் தேவனுக்கு பயப்படணும்? தொடர்ந்து படிங்களா. அவர் நியாயத்தை கொடுக்கும் வேலை வந்தது. வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கினவரையே தொழுது கொள்ளுங்கள் என்று கூறினார். பாருங்களேன், நியாயமா ஒரு சிருஷ்டிப்பு செய்ய வேண்டிய ஒரு வேலையத்தான் அவர் கேட்கிறார். ஒன்னும் அநியாயமா கேட்டுலையே. உங்ககிட்ட வானத்தையும் பூமியையும் சகலத்தையும் சிருஷ்டித்து உன்னை சுவாசிக்க வைக்கிற தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடு, அவ்வளவுதான் கேட்கிறார். அது செய்யாத வாழுகிற வாழ்க்கை பாவம், பயங்கர பாவம். அதுதான் அவர் கேட்கிறார். வானத்தையும் பூமியும் அதையும் சிருஷ்டித்த தேவன் அவருக்கு கொடுக்காம எது எனக்கு ஆதாயம் கொடுக்குமோ அதுக்கு மரியாதை கொடுக்கிறது, எது எனக்கு நல்லது செய்யுமோ அதுதான் கடவுளை வச்சுக்கிறது. அதெல்லாம் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்ததா இல்ல. உண்மையா சிருஷ்டித்தவரை நீ தொழுது கொள்ளு, உண்மையா சிருஷ்டித்தவருக்கு நீ பயப்படு, அவரை மகிமைப்படுத்துங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு வசனம் படிப்போம். யோசுவா 7:19. பழைய ஏற்பாடுல யோசுவா 7:19. அப்பொழுது யோசுவா ஆகானை நோக்கி, மகனே, நீ இப்பொழுது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை மகிமைப்படுத்து, அவருக்கு முன்பாக அறிக்கை பண்ணி நீ செய்ததை எனக்கு சொல்லு, அதை எனக்கு ஒழிக்காதே என்றார். இஸ்ரவேல் ஜனங்க பழைய ஏற்பாடுல
அவங்க வந்துகிட்டு இருக்கும்போது கானான் தேசம் போகணும். அவங்க எரிகோன்ற ஊரை அழிச்சிட்டு அவங்க இருக்கிறாங்க. திருப்பி இன்னும் முன்னாடி போகணும்னு ஒரு போருக்கு போனா பயங்கரமா தோத்துட்டு வந்து நிக்கிறாங்க. பெரிய தோல்வி, நிறைய பேர் செத்துட்டாங்க. யோசுவா துணியெல்லாம் கிழிச்சிட்டு கீழே விழுறாரு. என்ன ஆச்சு அப்படின்னா, உன் கூடாரத்தில் பாவம் இருக்கிறது. பாவம் என்ன பாவம் ஆயிடுச்சு? எதை எடுக்க கூடாதுன்னு தேவன் சொன்னாரோ அதுல அந்த பாவத்தை நீங்க செஞ்சுட்டீங்க. பாருங்களேன், ஒரு சபையில பாவம் இருந்துச்சுன்னா ஆண்டவர் எப்படி பாக்குறாரு பாருங்களேன். சபை முன்னேறாது, அந்த சபையில தோல்வி ஏற்படும். ஆக்கான்ன்ற ஒருத்தவன் என்ன பண்ணான்? அவன் அங்க இருக்கிற எரிகோவை அழிக்கும் போது அவனுக்கு அங்க அழகான ஒரு கோல்டு தெரிஞ்சிருக்கு, ஒரு பாபிலோன் டிரெஸ், அது பேர் கூட போட்டிருக்கு பாபிலோனுடைய டிரெஸ். அவனுக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. அதை அவன் எடுத்துட்டு வந்து வேற யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு அவங்க கூடாரத்துல மண்ணை நோண்டி உள்ள போட்டு வச்சு மூடிட்டான். யாருக்கும் தெரியக்கூடாது, போகும்போது எடுத்து போ கூடாரத்தை அப்படின்னு மூடிட்டான். ஆனா அது ஆண்டவருக்கு தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்சு போய் பாருங்களேன், அதனால என்ன ஒரு சீட்டு போடுறாங்க, யார் தப்பு செஞ்சிருக்குது, நம்ம ஏன் தோத்து போனோம்னு சீட்டு போடுறாங்க. கோத்திரம் வருது, இந்த கோத்திரத்து இந்த குடும்பம்னு வருது. குடும்பம்னு வந்து இவன் தான் ஆக்கான்னு வர்றாரு. யோசுவா ஆக்கானை கூப்பிட்டு தோள் மேல கை போட்டு, நண்பனே அவனுக்கு பயங்கரம் நடக்க போகுது அப்படின்னா, நண்பனே தேவனை மகிமைப்படுத்து தான் சொல்றாரு. தேவனை மகிமைப்படுத்து. ஏன் தேவனை மகிமைப்படுத்து? தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடு. உள்ள என்ன இருக்குதோ அதை வெளியே கொண்டு வா, மறைக்காத. ஆண்டவர்கிட்ட மறைக்காத. அதான் தேவனை மகிமைப்படுத்தின என்ன? நம்ம வாழ்க்கையில ஆக்கான் மாதிரி மறைச்சு மறைச்சு வைக்கிற காரியங்கள் நிறைய இருக்கு. இன்னைக்கு காலைல கூட பார்த்தோம் இல்லையா, ஏன் ஆண்டவர் எனக்கு கிருபையை கொடுக்கறது இல்ல? கூடாரத்துல என்ன இருக்கு பாரு, என்ன மறைச்சு வச்சிருக்கிற பாரு. ஒருவேளை பாஸ்டருக்கு தெரியாம இருக்கலாம், ஒருவேளை வீட்டுல இருக்கிறவங்களுக்கு தெரியாம இருக்கலாம், ஒருவேளை யோசுவாவுக்கு தெரியல, அப்போ யாருக்குமே அவங்க சொந்த வீட்டுக்கே தெரியல, ஆனா தேவனுக்கு தெரிஞ்சு. அந்த மாதிரி உங்க கூடாரத்துல நீங்க மறைச்சு வச்சிருக்கலாம். தேவனை மகிமைப்படுத்துங்க, தேவனுக்கு பயப்படுங்க. அந்த கூடாரத்துல இருந்து அதை எடுத்துட்டு வந்து வாந்தியா கக்கு, பேசு. என்ன தப்பு பண்ணி இருக்கிறியோ அதை வந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வா, மறைக்காதது. அதுதான் அதுக்கு சொல்றது, தேவனை மகிமைப்படுத்துன்னு ஆக்கானுக்கு சொல்றாரு. என்ன தேவனை மகிமைப்படுத்துனா? மறைக்காத, நாடகம் போடாத, மறைவான ஒரு ஷேம்ஃபுல் லைஃப், ஒரு வெக்ககரமான வாழ்க்கையை வாழாத, வெளியே கொண்டு வாத. தேவனை மகிமைப்படுத்து. மறைச்சு மறைச்சு வாழ்ற வாழ்க்கை இனி வேண்டாம் அப்படின்னு வெளியில கொண்டு வா அப்படின்ற மாதிரி. உன் கூடாரத்துல இன்னுமே மறைக்காத. ஏன்னா மறைச்சின்னா அந்த மிருகம் அதுக்கு இடம் கொடுத்தீன்னா அது முத்திரையை போட்டு, உனக்கு முத்திரையை போட்டு. இதுதான் காஸ்பல். தேவனை பயந்து அவரை மகிமைப்படுத்து, அவர் பக்கம் திரும்பு. மனம் திரும்புதுன்னா என்ன? நம்ம என்னென்னலாம் மறைச்சு வச்சிருக்கோமோ அதெல்லாம் கொண்டு வந்து தேவனுக்கு முன்னாடி சாஷ்டாங்கமா விடும், அவரை ஆராதனை செய் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இதான் அந்த காஸ்பல். இதுதான் உண்மையான காஸ்பல், தெரியுமா? இதுதான் காஸ்பல். நம்ம என்னென்னவோ நினைச்சுக்கிறோம். காஸ்பல் வந்து வாங்க வாங்கன்னு ஒரு இன்விடேஷன் இல்ல, ஒரு கட்டளை. மனம் திரும்பு, லாஸ்ட் சான்ஸ் உனக்கு மனம் திரும்புன்ற ஒரு கட்டளை ஆண்டவர் கொடுக்கிறார். எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று கட்டளை இடுகிறார்னு போல் சொல்லி இருக்கிறார். அது கட்டளை. அந்த கட்டளைக்கு நம்ம கீழ்ப்படியணும். அந்த கட்டளைக்கு நம்ம வந்து ஆண்டவர் என்ன கண்டிஷன்ஸ் போடுறாரோ அந்த கண்டிஷன்ஸ்க்கு நம்ம கீழ்ப்படியணுமே தவிர நம்ம கண்டிஷன்ஸுக்கு நம்ம வரக்கூடாது. நம்ம கண்டிஷன்ஸ் படி அவர் வரமாட்டார். அது கட்டளை, மனம் திரும்புன்றது. அவர் வந்து ஆட்டுக்குட்டியானவர் தான், ஆனா அவர் ராஜா கூட, நம்ம தெரிஞ்சுக்கணும். அவர் ரட்சகர் தான், ஆனா அவர் கர்த்தர் கூட. அவர் வந்தார்னா ஆட்சி செய்வார். அவர் ராஜரீகத்துல அடங்கி இருக்கணும். அப்பேற்பட்டவர்களை தான் அவர் ரட்சிக்கிறது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். தான் அந்த காஸ்பல். நியாய தீர்ப்பின் வேலை வந்தது. லாஸ்ட் வார்னிங் உனக்கு, லாஸ்ட் ஃபைனல் வார்னிங். நியாய தீர்ப்பின் வேலை வந்தது. நீ என்ன செய்யணும்? தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்து, மனம் திரும்பு, தேவன் பக்கம் திரும்பி உண்மையான உன்னை படைத்த தேவன், வானத்தையும் பூமியும் சகலத்தையும் படைத்த அந்த சிருஷ்டிகர்த்தாவை ஆராதி. உன்னை ஆராதிக்கிறத விட்டுரு. உனக்கு எது ஆதாயம் கொடுக்குமோ அதை ஆராதிக்கிறத விட்டுரு. மற்றதுக்கெல்லாம் பயப்படுறத விட்டுரு. உண்மையான தேவனுக்கு பயப்படதான் காஸ்பல் நம்ம பார்க்கிறோம். இதை செய்யணும். இதைத்தான் நம்ம செய்யணும். முதலாவது தேவதூதனுடைய அறிவிப்பு. இரண்டாவது தேவதூதனுடைய செய்தியை பார்ப்போம். பாபிலோன் மகாநகரம்
விழுந்தது விழுந்தது. இல்ல வேறு 8வது வசனம் இல்லையா? ஆமா. வேறொரு தூதன் பின் சென்று பாபிலோன் மகாநகரம் விழுந்தது விழுந்தது, தன் வேசித்தனமாகிய உக்கிரமான மதுவை சகல ஜாதிகளுக்கும் குடிக்க கொடுத்தாளே என்றான். தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துன்னு ஒரு தூதன் காஸ்பல் அறிவிச்சுட்டு போறாரு. இன்னொரு தேவ தூதன் அவர் இன்னொரு அறிவிப்பை கொடுக்கிறார். ஏன் தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்தணும்? நீ நம்பி இருக்கிற இந்த நகரம் அழிய போகிறது, விழுந்தது விழுந்தது. எப்படி ஒரு செய்தினா, லோத்துக்கு ஒரு நாள் திடீர்னு 3 தேவ தூதர், அங்கேயும் 3 பேர் வந்திருக்காங்க பாருங்க, 2 தான் அந்த லோத்துக்கு போனது. அவங்க என்ன சொன்னாங்க, இன்னைக்கு ராத்திரி இந்த ஊர் அழிய போகுது, நீ எடுத்து பெட்டி படுக்கையெல்லாம் எடுத்துக்கிட்டு திரும்பி பார்க்காம ஓடிரு, இன்னைக்கு இது அழிய போகுது, விழுந்தது விழுந்ததுன்ற மாதிரி தான் ஒரு செய்தி. எஸ்கேப், எரிய போகுது, ஃபுல்லா எரிய போகுது, தப்பிச்சு பொழைச்சு போ. அந்த மாதிரி பாபிலோன் நகரம் விழுவுறத இந்த தேவதூதன் அறிவிக்கிறத பார்க்கலாம். ரெவலேஷன் புக்கே 2 நகரத்தின் கதை தாங்க. ஒரு நகரம் பாபிலோன், இன்னொரு நகரம் எருசலேம். இந்த 2 நகரம், இந்த 2 நகரத்துக்கு போய் சேரக்கூடிய மக்களை பத்தி தான் இந்த இது பேசுது. பிரிச்சிருது, 2 பேர் பிரிச்சிருது, அதை தான் பாக்குறோம். பாபிலோன் நகரம்னா என்ன, அதனோட அடையாளம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தேவனுக்கு விரோதமாக அமைக்கப்பட்டிருக்கிற மனுஷ சமுதாயம், தேவனை சவாலுடுற மாதிரி, தேவனுக்கு எதிர்த்து நிக்கிற மாதிரி அமைக்கப்பட்ட ஒரு பெரிய சமுதாயம். அதுக்கு பேர் தான் என்ன, பாபிலோன். அது ஆரம்பத்திலேயே ஆரம்பிச்சிருச்சு. கடவுள் என்ன சொன்னார் மனுஷனை பார்த்து, நீ போய் பலுகி உலகம் எங்கும் பெருகு, பறவு, 4 மூலையிலயும் போ அப்படின்னார். அததான் நோவாக்கு சொல்லி முடிச்சார். அவர் எல்லாரையும் அழிச்சு போட்டு நோவாக்கு. அப்புறம் நோவா காலத்துக்கு அப்புறம் அவங்க என்ன பண்ணாங்க, நாங்கள் ஒரு வசனம் படிக்கல, 11 ஆதியாகமம் 11:4, அவங்க எல்லாம் பின்னும் அவர்கள் நாம் பூமியின் மீது இருந்தும் சிதறி போகாதபடிக்கு நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை அளவும் வானத்தளவும் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேர் உண்டாக்க பண்ணுவோம் பாருங்கள் சொல்லிக் கொண்டார்கள். நாம் சிதறப்படாதபடிக்கு நாம் வானத்துக்கு அளவுக்கு ஒரு கோபுரத்தை கட்டி நமக்கு ஒரு பேரை உண்டாக்குவோம் அப்படின்னு ஆரம்பிச்சாங்க. ஒரு நகரத்தை ஏற்படுத்துவோம். நகரம் தேவனுக்கு விரோதமா அவர் சிதறடிக்கணும்னு, அவர் எல்லாரையும் போகணும்னு இவங்க சிதறி போகாதபடிக்கு ஒரு நகரத்தை கட்டுவோம். அந்த நகரத்துல வானத்தையும் பூமியும் உண்டாக்குன தேவனை மறைக்கும்படிக்கு ஒரு நகரம். அவங்களுடைய குறிக்கோள் என்ன தெரியுமா, அந்த நகரத்தை எதுக்காக கட்டுவோம், தேவனுடைய நாம மகிமைக்காக கட்டுவோம்னா வருது. யாருடைய பேருக்காக கட்டுவோம், நமக்கு ஒரு பேர் ஏற்படுத்திக்கும். நம்மளுடைய பேர் உயர்வா பறக்கட்டும். மனிதனுடைய திறமையின் வல்லமையின் ஒரு வெளிப்பாடு பாருங்கள், எவ்வளவு பெரிய நகரம் அப்படின்னு அங்க ஆரம்பிச்சதுங்க பாபிலோன் நகரம். மனுஷனுடைய திறமை, மனுஷனுடைய வல்லமை, அவனுடைய பேருக்காக ஒரு கலாச்சாரம், ஒரு சமுதாயம், தேவனுக்கு விரோதமா அமைக்கப்பட்ட ஒரு சமுதாயம் ஏற்பட்டுச்சு. பாருங்களேன், பெரிய பெரிய பில்டிங்ஸ் எல்லாம் ஏற்படுத்தி, அழகான பில்டிங்ஸ், பெருசா வானத்தளவும் கோபுரம் கட்டிட்டு கடவுளுடைய இயற்கையே பார்க்காதபடிக்கு மனுஷனை மறைச்சு ஒரு நகரத்தை பண்றதாங்க பாபிலோனுடைய வேலை. அதான் நகரம்ன்றது கடவுளுடைய சித்தத்திலேயே இல்ல. உங்களுக்கு தெரியுமா, அந்த நகரம் கட்ட ஆரம்பிச்சது, அந்த நகரத்துக்கு பேர் என்ன, பாபேல். அந்த நகரத்துக்கு பேர் பாபேல். அதான் நம்ம ஞாபகம். அது என்ன பண்ணார், தேவன் மண்ணா கொண்டு வந்தார். ஆரம்பத்திலேயே மண்ணா கொண்டு வந்தார். தேவனுக்கு சவால் விடுற மாதிரி மனுஷன் தன்னுடைய பார்வைக்கு சரின்னு தோன்றத பண்ணி அவனுடைய பெருமை, அவனுடைய பேருக்காக கட்டுகிற ஒரு அமைப்பு. தேவனுடைய நாமத்துக்காக இல்ல, அவனுடைய பேருக்காக கட்டுற ஒரு அமைப்பு. அதுக்கு பேர் தான், அந்த சிட்டிக்கு பேரே பாபேல்னு வைக்கிறோம். மனுஷனுடைய முயற்சி என்ன முயற்சி, ஒரு செயற்கையா ஒரு நகரத்தை நான் கட்டி
தேவன்ல சார்ந்து நான் வாழ வேண்டிய அவசியமே இல்லை. வாட்டர் எனக்கு நான் பாத்துக்குவேன், ஃபுட்டை நான் பாத்துக்குவேன், எல்லாத்தையும் நான் பாத்துக்குவேன், இயற்கை தேவனை நான் நம்ப வேண்டியதே இல்லைன்ற ஒரு அமைப்பா ஏற்படுத்தத்தானுங்க சிட்டி யோசிச்சு பாருங்களேன். சிட்டினா என்ன? அந்த சிட்டியில மனுஷன் அவனுடைய உயர்வைத்தான் ஏற்படுத்தணும்னு பாக்குறான் இல்லைங்களா? அதுக்கு பேர் தான் பாபிலோன். அங்க பாருங்களேன், எல்லாம் தேவன் அவனை நம்பி இருக்கணும்னு இல்ல, நான் நல்லா சம்பாதிக்கணும், நான் நல்லா உயரத்துக்கு மாடிய கட்டணும், உயரத்துக்கு மாடி. அந்த பிலாசபி அதான், நான் தான் கடவுள். பிசாசு அதான் ஆரம்பிச்சுச்சு. நீங்க ஏன் கடவுளை சார்ந்து இருக்கணும்? பிசாசுடைய தியாலஜி என்ன, அவனுடைய சத்தியம் என்ன? நீங்கள் தேவனை ஏன் எப்ப பார் சார்ந்து இருக்கணும்? நீங்கள் தேவர்களை போல ஆக முடியாதா? உங்களுக்காக ஒரு பேரை ஏற்படுத்திக்க முடியாதா? அதைத்தான் அவன் பாபிலோனை வச்சு செய்ய பாக்குறான். அது ஆரம்பத்திலேயே ஆரம்பிச்சுச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தேவன் கிட்ட இருந்து பிரிஞ்சு போன மனுஷருங்க எல்லாம் என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா, பைபிள்ல காயின் தேவன் கிட்ட இருந்து பிரிஞ்சு போன அவன் என்ன பண்ணான்னு போட்டிருக்கு தெரியுமா? படிச்சு பாருங்களா. இப்போ ஒரு நகரத்தை கட்டினான்னு போட்டிருக்கு. ஈசா அவன் தேவன் கிட்ட இருந்து பிரிஞ்சு போனான், அவன் ஒரு நகரத்தை கட்டினான்னு போட்டிருக்கு. இஸ்மாயில் ஒரு நகரத்தை கட்டினான்னு போட்டிருக்கு. அவங்க எல்லாம் நகரத்தை கட்டுறாங்க பாருங்களேன். அது ஒரு நகரத்தை கட்டுற மக்கள். அதுக்கப்புறம் வந்த பெரிய நகரம் தான் பாபிலோன் நகரமே. பழைய ஏற்பாடுல நேபுகாத் ராசா இல்லைங்களா? நேபுகாத் ராசா காலத்துல அதான் நகரம். தேவனுக்கு விரோதமாக ஒரு அமைக்கப்பட்ட சமுதாய அமைப்பு பாபிலோன். அந்த பாபிலோன் அழிஞ்சு அதுக்கப்புறம் வந்து இது பெர்ஷியா வந்துச்சு, பெர்ஷியா நகரம். அதுக்கப்புறம் கிரேக் நகரம் வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ரோம். உங்களுக்கு தெரியுமா, புதிய ஏற்பாடுல உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, பேதுரு நான் எங்க இருந்து எழுதுறேன்றாரு? பாபிலோன்ல இருந்து எழுதுறேன்றாரு. பாபிலோன்னா அவங்களுக்கு அவங்க பாஷையில வந்து ரோம். அவங்க ஊரை பாபிலோன்னு கூப்பிட்டுக்குவாங்க, ரோம். அப்படிதான் விசுவாசிங்க அந்த காலத்துல கூப்பிட்டு இருந்தாங்க. நமக்கு எதுங்க பாபிலோன்? எது பாபிலோன்? நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் பெங்களூர்ல வாழ்றோம், லிங்கராஜபுரத்துல வாழ்றோம். இதுக்கு பேர் பாபிலோன். எவ்வளோ பெரிய பில்டிங்ஸ் எல்லாம் கட்டி வச்சிருக்கிறாங்க. எவ்வளோ மனிதனுடைய திறமைக்கு இந்த பக்கம் பார்த்து தண்ணியே இல்லாத ஒரு அளவுக்கு, இயற்கையே பார்க்காத முடியாத அளவுக்கு மனுஷனுடைய திறமை, அவனுடைய ஸ்கில்லு, அவனுடைய எவ்வளவு பெரிய கம்பெனிஸ், எவ்வளவு பெரிய வளர்ச்சி, எவ்வளவு பெரிய முன்னேற்றம், மனுஷனுடைய திறமையினுடைய சாட்சியை பாருங்க, வல்லமைய பாருங்க. கட்டி வச்சு கடவுள் இயற்கை கூட தெரியாத அளவுக்கு அப்படி பண்ணி வச்சிருக்கிற நகரத்துக்கு பேர் தான் பாபிலோன். பெங்களூர் தான் பாபிலோன். நமக்கு அதுதான் பாபிலோன். அங்கத்தான் நம்ம வாசம் செய்கிறோம். தேவனுக்கு மதிப்பில்லாம தேவனை குறைவுபடுத்துகிறது, தேவனை ரொம்ப சிறிதாக அவசியம் இல்லாத காட்டுகிற ஒரு கலாச்சாரத்துக்கு பேர் தான் பாபிலோன். தேவன் அவசியம் இல்லை இவங்களுக்கெல்லாம். ஏன் நல்லா பணம் இருக்குது, வசதி இருக்கு, பெரிய பில்டிங் எல்லாம் கட்டி வச்சிருக்காங்க. எதுக்கு தேவனே அவசியம் இல்லைன்னு கட்டுற ஒரு சமுதாயத்துக்கு பேர் தாங்க பாபிலோன். அதை நம்ம ஞாபகம் வச்சுக்குவோம், தொடர்ந்து படிப்போம். அந்த பாபிலோன் அப்படி, அது பாபிலோன் ஏன் அதை என்ன சொல்றாரு, விழுந்ததுன்றாரு. அந்த பாபிலோனுடைய மயக்கத்தை பத்தி பேசுறாரு பாருங்களேன். தன் வேசித்தனமாக்கிய உக்கிரமான மதுவை சகல ஜாதிகளுக்கும் குடிக்க கொடுத்தாளே என்றார். பாருங்களேன், அந்த பாபிலோன் என்ன செய்தான், தேவனுக்கு விரோதமா ஒரு சமுதாயம் ஏற்பட்டது மாத்திரம் இல்லாம தங்களுடைய குடிமகளுக்கெல்லாம் அந்த பாபிலோன் எல்லா தேசங்களுக்கும் கொடுத்தாருன்னு போட்டிருக்கு இல்லையா? சகல ஜாதிகளுக்கும் தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அது பெங்களூரும் சேர்ந்து இருக்குது. அதுல பெங்களூர் இல்ல, சகல ஜாதிகளுக்கும் குடிக்க கொடுத்தால். என்ன கொடுத்தால்? தன் வேசித்தனமான உக்கிரமான. இதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணோம் உங்களுக்கு இல்லைங்களா? கொஞ்சம் கிராபிக்கலா எக்ஸ்பிளைன் பண்ணாலும் அது நல்லது புரிஞ்சுக்கிறது. வேசித்தனமான உக்கிரமான மது என்ன? இது ஒரு காட்சியில நினைச்சு பாருங்க. ஒரு அந்த காலத்துல குதிரை எல்லாம் ஓட்டிட்டு போவாங்க, கண்ணெல்லாம் ரெண்டு பக்கம் வச்சுட்டு எல்லாம் பாத்தீங்கன்னா, அந்த காலத்துல பார்த்த இதெல்லாம் பார்க்கும்போது குதிரை ஓட்டிட்டு ஒருத்தர் வரும்போது ஒரு பார் இருக்கும். அந்த பாருக்குள்ள பாத்தீங்கன்னா எல்லாம் குடிவெறியில இருப்பாங்க. கீழே அங்க பாத்தீங்கன்னா மேல ரூம்ஸ் எல்லாம் இருக்கும். ரூம்ஸ் இவரு பாருக்குள்ள வர்றாரு. பாருக்குள்ள ஒருத்தர் வந்த உடனே ஒரு மிகவும் கவர்ச்சி நிறைந்த ஒரு பெண் வருது. கவர்ச்சியா துணி போட்டிருக்கலாம், பார்த்தாவே கவர்ச்சியா துணி போட்டுட்டு அவ இறங்கி வர. துணியா அப்படிதான் போட்டிருக்கு. அவ இறங்கி வந்து அவரு என்ன ஒரு மெல்ல நடந்து வந்து ஒரு ஆட்டம் போட்டு அவர்கிட்ட வந்துட்டு அவருக்கு ஒரு அழகா ஒரு கிளாஸ் எடுத்துட்டு வர. கிளாஸ் எடுத்துட்டு வந்து நல்லா அதுல மதுன்னா என்ன, விஸ்கி பிராந்திய ஊத்திட்டு குடிங்கன்னு அவளுக்கு கொடுக்குறேன்.
அவர் அப்படியே மயங்கி அதை வாங்கி இதை பார்த்து அந்த பொண்ணை பார்த்துட்டே குடிக்கிறார். இன்னும் குடிங்க. இந்த பார்ல எல்லாம் வச்சிருப்பாங்க பெண்கள் இல்லைங்களா, பார் டான்சர்ஸ் சொல்லுவாங்க. அந்த மாதிரி பார் டான்சர்ஸா வச்சிருந்து ஊத்துங்க ஊத்துங்கன்னு குடிச்சு 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 இன்னும் குடிக்க வைக்கிறார். குடிச்சு அவர் மதுவிலேயே மயக்கம் அடைஞ்சு போய் அந்த பெண்ணு எங்க கூப்பிடுதோ அவர் தன்னுடைய பாதையை மறந்து, நான் எங்க இருந்தேன் எங்க வந்தேன்றத பாதையே மறந்து, தன்னுடைய மூளையே வாஷ் பண்ணப்பட்டு எதிர்ப்பு சக்தி எல்லாம் ஆவியா போய் எந்த எதிர்ப்பு சக்தியும் இல்லாம ஒரு நாய் போற மாதிரி அந்த பின்னாடியே போற ஒரு நிலைமை, மயக்கத்துல போயிட்டான். போறான் அந்த பொண்ணு, அவன் கூட்டு போய் அவன் வாழ்க்கையே சீரடி, நீதிமொழிகள்ல வர மாதிரி அவன் வாழ்க்கையே சீரழிஞ்ச பணத்தெல்லாம் எடுத்து அழிச்சு அவனை போடுற ஒரு காட்சி பாருங்களேன். அந்த வார்த்தை என்ன வருது, அவள் வேசித்தனமாகிய மது, உக்கிரமான மது, வேசித்தனமான உக்கிரமான மது. இந்த பெண்ணு எல்லா இடத்துலயும் இருக்கு. ஐயோ நான் பார்க்கெல்லாம் போறது இல்லைங்க, நான் அந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் போறது இல்லைங்க நீங்க சொன்னீங்கன்னா, இந்த பெண்ணுங்கெல்லாம் இப்ப என்ன பண்ணிருச்சுன்னா வெறும் பார்ல ஒண்டி இல்லை, வெளியில எல்லாம் வந்துருச்சு. ரோட்ல நீங்க கார்ல போயிட்டு இருந்தா வெளியில தெருவுல இருக்கும். நீங்க போய் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனா அங்க கண்ணெல்லாம் விட்டு பார்த்துட்டு இருக்கோம். வேற எங்கேயாவது ஒரு ஒன்னும் இல்ல நடந்து போயிட்டு இருந்தா போஸ்டர்ல இருந்து எட்டி பார்க்கும் அவங்கள. வழியில எங்க போன ஒன்னும் இல்ல, நான் நிம்மதியா வீட்டுல உட்காந்து இருக்கேன் விட்டுருங்கன்னு கொஞ்சம் டிவியை எடுத்து ஆன் பண்ணா டிவில இருந்து வெளியே வரும். ஒரு இன்டர்நெட்டை பார்த்தா திடீர்னு நம்ம ஏதோ மெயில செக் பண்றோம், திடீர்னு வந்துடும். எங்க இருந்து தான் வரமோ தெரியல, அந்த பெண்ணு எங்க போனாலும் வந்துகிட்டே இருக்கும். என்ன ஒண்டிதான் துரத்துதான் நான் நினைச்சுக்குவேன். உங்களுக்கெல்லாம் உங்களை துரத்துறது இல்லையா? இந்த பாபிலோன் பொண்ணு எங்க பாரு இருக்கு, நம்மளை துரத்து. தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்தாதபடிக்கு நமக்கு மது கொடுக்கும்படிக்கு அதை நம்ம விரட்டுது. அந்த பெண் விடமாட்டேன், நம்மளை துரத்தி 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 வருது. இது பாபிலோனுங்க. பாபிலோன் நம்ம பரிசுத்தமா வாழாதபடிக்கு நம்மளை திறத்துற இந்த வேசித்தனமான பெண் எத்தனையோ ஆத்துமாக்களை அழித்து அவங்களை இழுத்துட்டு போய் ஸ்திரீகளால் கடப்படாதவங்க தான் பரலோகத்துக்கு போனாங்கன்னு பாக்குறோம். அப்படியே நம்ம இராதபடிக்கு இந்த பெண் செஞ்சு வருது. இந்த பெண்ணு செஞ்சு வருது. வெறும் சரீர விதமா வேசித்தனம் பண்றத பத்தி இது போட இயேசு என்ன சொல்லி இருக்கிறாரு, கண்களால் பார்த்தா அது வேசித்தனம் இருக்கிறார். பேதுரு சொல்றார், சில பேர் அந்த மது குடிச்சு குடிச்சு எப்படி ஆயிட்டாங்கன்னா அவங்க கண்கள் வேசித்தனம் நிறைந்த, ஐஸ் ஃபுல் ஆஃப் அடல்டரி, பார்க்கறதே வேசித்தனம். வேசித்தனம் விட்டு வேற விதமா பெண்களை அவங்களால பார்க்கவே முடியாது. அப்படி ஆயிட்டாங்க சில பேர்னு போட்டிருக்கு பாருங்களேன். அவளுடைய வேசித்தனத்தின் மது அந்த பார் டான்சர் துரத்திட்டே வருது. இது வெறும் சரீர பிரகாரமா மாத்திரம் சொல்ல, ஆவிக்குரிய பிரகாரமா சொல்லப்படுது. ஆவிக்குரிய பிரகாரமா சொல்லப்படுது. தேவனுக்கு நம்ம மனவாளிட்டியா அவரை உண்மையா முழு இதயத்தோடு அவருக்கு பயந்து அவர் ஆராதிக்காதபடிக்கு நம்ம மனச கவரக்கூடிய காரியங்கள் என்ன? இந்த பாபிலோன் எதை நம்மளை இழுக்க பார்க்குது யோசிச்சு பாருங்களேன். என்ன தேவனுக்கு உங்க வாழ்க்கையில உங்களெல்லாம் யோசிச்சு பாருங்க. தேவனுக்கு உங்க வாழ்க்கையில முதலிடம் கொடுக்காதபடிக்கு உங்களை கவர்ற காரியங்கள் என்ன? பொருளாசை இருக்கலாம், பண ஆசை இருக்கலாம், உலக இன்பங்கள் இருக்கலாம், என்டர்டெயின்மெண்ட் இருக்கலாம், ஸ்போர்ட்ஸ் கூட இருக்கலாம். இது ரொம்ப ரொம்ப பலமான சரக்குன்னுவான் தெரியுங்களா? மதுல கொஞ்சம் குடிச்சாவே கிக்கு ஏறிடுற மது, அந்த மாதிரி மது கொடுக்கற. இவ வெரைட்டியா மது வச்சிருக்கிறான். ஒண்ணு இல்ல, இவகிட்ட இருக்கிற சரக்கு பலவிதமானது, ரொம்ப ஸ்ட்ராங். அவ ஊத்தி கொடுக்கிற மது யோசிச்சு பாருங்க. நம்ம ஒவ்வொருத்தரும் ஒரு கேள்வி நம்ம மனசாட்சியை கேட்டு பார்க்கணும். நான் ஏன் முழு இருதயத்தோடு ஒரு பக்திமானா இத்தனை வருஷம் ஆனாலும் தேவனுக்கு பயந்து நான் வாழ முடியல? யோசிச்சு பாருங்களேன். தேவனை முழு இருதயத்தோடு அன்பு செய்து உத்தம இருதயத்தோடு நான் ஏன் அவரை சேவிக்க முடியாத ஒரு பக்திமானா நான் இல்ல? நான் ஏன் இல்ல? மேலான காரியங்களை சிந்திக்கணும்ன்ற மாதிரி ஒரு மனுஷனா நான் ஏன் இல்ல? ஏன் தெரியுமா? ஒரு காரணம், பல காரணங்கள் நம்ம சாக்கு போக்கு சொல்லலாம். இந்த லேடி எல்லா இடங்கள்லயும் மதுவை ஊட்டிக்கிட்டு இருக்கு. எல்லா இடத்துல வருது. அட்வர்டைஸ்மெண்ட்ல கப்ப நீட்டுது, டிவில கப்ப நீட்டுது, எங்கன்னா போனா கப்ப நீட்டுது. குடி குடி குடி, பொருளாசையின் மதுவை குடி, பண ஆசையின் மதுவை குடி.
உலக இன்பத்தின் மதுவ குடி, மாம்ச இச்சத்தின் மதுவ குடி குடின்னு கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி 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 மயக்கத்துல நம்மள வச்சிருக்கு, குடிக்க வைக்குது. இது ஒரு ஸ்ட்ராங் மது, உக்கிரமான மதுன்னு வருது அதுல. அப்படின்னா என்ன அர்த்தம்? ரொம்ப ஸ்ட்ராங், ரொம்ப கிக் ஏறி கொஞ்சம் கொடுத்தா அப்படி ஸ்ட்ராங் மதுவை கொடுக்குதான். நமக்கு அதை உணராத மாட்டி கூட அது பின்னாடி நம்ம போயிட்டு இருக்கிறோம். நம்மள சிருஷ்டித்த தேவனுக்கு உண்மை இல்லாத இருதயத்துல வாழுகிறோம் அப்படின்னு பொருளாசை, உலக ஆசை, பண ஆசை, அதுல பின்னாடி நம்ம போயிட்டு இருக்கிறோம். குடிகாரனுக்கு தெரியுமா அவன் குடிச்சிருக்கிறான்னு? தெரியாத ஒரு மது மயக்கத்துல வாழுகிற ஒரு இது. நம்மளுடைய எதிர்ப்பு சக்தி எல்லாம் காத்து மாதிரி பறந்து போய் நம்ம மனதை வளைச்சு அது பின்னாடி அது சொல்றதெல்லாம் கேட்கும்படிக்கு நம்மள நடத்துகிற ஒரு வேசி, ஒரு பெண் பாருங்களேன். அது மயக்கத்துல வர வழியே இல்லை, அது பின்னாடிதான் நம்ம போகணும். இதுதாங்க பாபிலோன் நமக்கு செஞ்சு வருது. இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? பவுல் சொல்ற மாதிரி இதான் பாபிலோன் நமக்கு செஞ்சு வருது. என்ன செய்யறது நம்ம? இதுக்கு தாங்க நம்ம பக்தி உள்ளவர்களா இல்ல? தேவனுக்கு அவர் சத்தம் கேக்குது, தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்தி அவர் ஆராதனை செலுத்துங்கன்னா நம்மளெல்லாம் பாருங்களேன், நம்ம வாழ்க்கையெல்லாம் பாருங்களேன், எங்க இருக்கிறோம் நம்ம? மது குடிக்க, மது. பாபிலோன்ல வாழுகிற சகோதரர்களே, உங்களுக்கு எல்லாருக்கும் என்ன சொல்லணும்னா, ரொம்ப நல்லா இருக்கலாம் பாபிலோன் நகரத்துல சுத்துறது, சேனல்ஸ் எல்லாம் மாத்திக்கிட்டு எந்த சேனல்னு தேடுறது நல்லா இருக்கலாம், அவ குடுக்கிற மதுவை குடிச்சுக்கிட்டு இன்பமா இருக்கலாம். ஆனா பெரிய எச்சரிக்கை நம்ம இருக்கணும். பக்தி இல்லாத எண்ணத்தோட மதுவை குடிச்சுக்கிட்டே இருந்தோம்னா அவ சீக்கிரம் நமக்கு மிருகத்தின் முத்திரையை வாங்கி கொடுத்து நம்மள நரகத்துக்கு இழுத்துட்டு போவாம விடமாட்டோம், இழுத்துட்டு போயிருவீங்க. இந்த மதுவை எவ்வளவு நம்ம குடிக்கிறோமோ, எந்த மது? மாம்சத்தின் இச்சை குடுக்கறா இல்லைங்களா? அங்கங்க குடுக்கறா, அங்கங்க குடுக்கறா பாருங்களேன். அது சில டைம்ல வரும்போது நம்மனால ஒரு ஷாக்கை நம்மளே அது எதிர்க்க முடியாத அளவுக்கு பலனற்ற இப்படி விழுந்துடுறோம் பாருங்களேன், இல்லைங்களா? அது அது அகேன்ஸ்டா போகவே முடியறது இல்ல. அந்த மாதிரி ஒரு மயக்கத்தை அது கொண்டு வருது. அந்த மதுவை குடிக்கிறவங்களுக்கு வேதம் என்ன சொல்ல தெரியுமா? பைபிள், கடவுள் உங்களுக்காக ஒரு அந்த கப்பை வாங்கி குடிக்கிறவங்களுக்கு கடவுள் ஒரு கப்பை ரெடி பண்ணிட்டு இருக்கார். எந்த கப்பு பாருங்களேன், 10வது வசனம் படிங்க. அவரும் ஒரு கப்பு ரெடி பண்றாரு. இந்த கப்பு குடிக்கிறவங்களுக்கு எல்லாம் அந்த கப்பை கொடுக்க போறாரு. அவன் தேவனுடைய கோபாக்கினையாகிய பாத்திரத்திலே கலப்பில்லாமல் வார்க்கப்பட்ட அவருடைய உக்கிரமாகிய மதுவை குடித்து பரிசுத்த தூதருக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானதற்கு முன்பாகவும் அக்னினாலும் கந்தகத்தினாலும் வாதிக்கப்படுவான். இந்த உக்கிரமான மதுவை குடிக்கிறவர்களுக்கு கலப்பில்லாத ஒரு மது பாத்திரத்தை, கோபாக்கினின் பாத்திரம், அதுல கலப்பே வைக்க மாட்டாராம். அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு வர தண்டனை இருக்குதே, இந்த மதுவை குடிக்கிறீங்களே பாஸ்டர், எவ்வளவுதான் நீங்க சொல்லுங்க, ஆனா அந்த மது கொடுக்க வரும்போது என்னுடைய எதிர்ப்பு சக்தி எல்லாம், உங்களுடைய செர்மன் எல்லாம் காத்தா பறந்து போகுது. அதுக்கு முன்னாடி என்னால நிக்கவே முடியறது. அது என்னை மயக்கி இழுத்துட்டு போயிரு. நான் என்ன பண்ணட்டும் பாஸ்டர்? இத நினைச்சுக்கங்க, அந்த மதுவை எவ்வளவு குடிக்கிறோமோ, எவ்வளவு அது உக்கிரமான மது கொடுக்குதான், எதிர்க்க முடியாத. கடவுள் ஒரு மதுவை கொடுப்பாராம், அதுல கலப்பிடம் இல்லாத இருக்கும். அப்படின்னா எந்த விதமான குறைவும் இல்லாத ஒரு தண்டனை, அதுல இரக்கத்தை மிக்ஸ் பண்ண மாட்டார். வெறும் கோபாக்கின. இந்த உலகத்துல என்ன கோபாக்கின வந்தாலும் இரக்கம் காட்டுறாரு. அந்த தண்டனை இருக்க, பாத்திரம் குடிக்கிற தண்டனை கலப்பிடம் இல்லாத தண்டனை வரப்போகுது. இதான் பார்த்து ஜாக்கிரதைப்படணும். பாபிலோன்ல இருக்கிறவர்களே ஜாக்கிரதையா இருங்க. வேதம் அதான் சொல்லுது, விழுந்தது விழுந்தது அப்படின்னு. விழுந்தது ஏன் விழுந்தது? ஏன் விழுந்தது? ஆனா உலகத்தை பார்த்தா பாபிலோன், பெங்களூர் உழுற மாதிரி தெரியுது நமக்கு. பில்டிங்ஸ் மேல பில்டிங்ஸ் ஏறுது, புது புது அட்வர்டைஸ்மெண்ட்ஸ், வானத்துக்கு நேராக ஒரு கோபுரத்தை கட்டுவோம், நமக்கு ஒரு பேரை ஏற்படுத்துவோம், ஸ்கை ஸ்கிரேப்பர்ஸ் தெரியுங்களா? வானத்தையே போய் அறுக்கிற மாதிரி. இவங்களுடைய பில்டிங் என்ன பேரு? வானத்தையே போய் அறுக்கிற மாதிரி தான். அதுக்குதான் பெரிய பெரிய அபார்ட்மெண்ட்ஸ்க்கு என்ன பேர் தெரியுங்களா? ஸ்கை ஸ்கேப்பர்ஸ். நீ என்ன கட்டியிருக்க, அதை விட நான் பெருசு கட்டுறேன்னு தான் போட்டி போட்டி இப்ப கட்டுறது பெங்களூர்ல. அதெல்லாம் பெருசா வளர்ற மாதிரி தெரியுது. ஆனா வேதம் என்ன சொல்லுது? அதெல்லாம் விழுந்து இன்னைக்கு அழிய போகுது, அழிய போகுது அதெல்லாம். லோத்துக்கு சொன்ன மாதிரி அட்வான்ஸா நமக்கு சொல்றாரு, இத பார்த்து ஏமாந்துராத, இந்த மயக்கத்துல நீ மதுவை வாங்கி குடிச்சிடாத, அது குடுக்கறத. இதெல்லாம் விழுந்ததுன்னா ஆல்ரெடி ஆன மாதிரி, ப்ராஃபட்டிக் பாஸ்ட்னுவாங்க, அது முடிஞ்சு போன கதைன்ற மாதிரி.
புரியுதுங்களா? முடிஞ்சு போன பாபிலோனுடைய அழிவு ஏற்பட்டது. இதெல்லாம் பெருசா இருக்கலாம், பாக்குறதுக்கெல்லாம் ஒன்னும் ஆகாத மாதிரி இருக்கலாம். ஆனா லோத்துக்கு சொன்ன மாதிரி அப்பா இன்னைக்கு ராத்திரி எரிய போகுதுன்ற மாதிரி ஒரு டேஞ்சர்ல நம்ம இருக்கிறோம். சுகமா இருக்காது, அதை நம்பாத. அதுதான் நமக்கு சொல்லப்படுது. பாருங்களேன், 18:12 அதனோட முழுமையான அழிவை பத்தி போட்டிருக்கு. அந்த வசனத்தை படிங்களா? பாபிலோன் நகரம் சகலவித வாசனை கட்டைகளையும் தந்தத்தினால் செய்திருக்கிற சகலவித வஸ்துக்களையும் விலையுயர்ந்த மரத்தினாலும் வெண்கலத்தினாலும் இரும்பினாலும் வெள்ளை கல்லினாலும் செய்திருக்கிற சகலவிதமான வஸ்துக்களையும் இறங்கப்பட்டைகளையும் தூப வர்க்கங்களையும் தைலங்களையும் சாம்பிராணையும் திராட்சை ரசத்தையும் எண்ணெயையும் மெல்லிய மாவையும் கோதுமையும் மாடுகளையும் ஆடுகளையும் குதிரைகளையும் ரதங்களையும் அடிமைகளையும் மனுஷருடைய ஆத்மாக்களையும் இனி ஒருவாறு இல்லாதபடியால் அவர்களுக்காக அழுது புலம்புவார்கள். இதெல்லாம் அழிஞ்சு போச்சுன்றார். எதுலாம் கட்டினாங்க, இரும்பு வஸ்திரங்கள், ஐரன்ல, இதுல எல்லாம் பெருசு பெருசா கட்டினாங்க, அதெல்லாம் அழிஞ்சு போச்சு அப்படின்றாரு. பாருங்களேன், இந்த உலகம் ஒண்ணு தெரிஞ்சுக்கணும். இந்த தேவதூதன், 2வது தேவதூதன் என்ன சொல்றாரு? இந்த உலகம் அழியறதுக்கு நியாய தீர்ப்பு வந்துருச்சு, கடவுள் முடிச்சுட்டாரு. இத விழுந்தது 2 வாட்டி சொல்றதுக்கு என்ன காரணம்? பைபிள்ல 2 வாட்டி வந்துச்சுன்னா முடிந்தது. மெய்யாகவேன்னா அது தீர்மானம் ஆயிடுச்சு. அது வம்பியா அதனோட மயக்கத்திலேயா நீ வாழ்ந்துகிட்டு இருக்கிற? இன்னைக்கும் நாளைக்கும் முடிய போற உலகம் அது. அதை நம்பாத. அந்த பாபிலோன விழுந்ததுன்னு சொல்லிட்டு இதை நம்பாத. இதனோட மதுவை நீ வாங்கி குடிக்காத. இதுல இருந்து தப்பித்து ஓடு. அந்த மயக்கத்துல போய் அந்த மதுவை நம்ம வாங்கி குடி, உக்கிரமான மதுவை எல்லாருக்கும் குடிச்சு மயக்கத்துல வச்சிருக்கு. எல்லாரையும் மயக்கத்துல வச்சு அவங்களுக்கு மிருகத்தின் முத்திரையை கொடுத்து நரகத்துல கூட்டு போகுது. அந்த தேவதூதன் அழகா நமக்கு சொல்றாரு, இதை நம்பி போயிடாது, இதை நம்பாது, இந்த உலகத்தை நம்பாதே அப்படின்னு. டைட்டானிக்னு ஒரு கப்பல் இருந்துச்சு, உங்களுக்கு தெரியுங்களா? நீங்களா பாத்துருக்கலாம். டைட்டானிக்ன்ற கப்பலுக்கு பேரே அர்த்தம் என்னன்னா முழுகாத கப்பல், அன்சிங்கபிள், முழுகவே முழுகாது. என்ன முழுகினாலும் எங்க கப்பல் ஒண்டி முழுகவே முழுகாது அப்படின்னு. அப்படித்தான் நம்ம உலகம் நம்மள சொல்லிட்டு வருது. என்ன நடந்தாலும் பெங்களூருக்கு ஒண்ணுமே ஆகாதுன்ற மாதிரி நினைச்சிட்டு வரும். ஆனா அந்த டைட்டானிக் கீழே போயிட்டு இருக்குது, நிறைய பேர் நம்பல அது ஆரம்பத்துல. அந்த மாதிரி தான் இந்த பூமி அழிஞ்சுகிட்டு இருக்குங்க. சரி, அடுத்த வசனம் நம்ம பார்ப்போம். கொஞ்சம் வேகமா, அதுக்கு நமக்கு டைம் இல்ல. நான் அடுத்த வாரம் தான் அதை பார்க்கணும்னு நான் நினைச்சிருந்தேன். அவர்களுக்கு பின்னே 3ஆம் தூதன் மிகுந்த சத்தமிட்டு மிருகத்தையும் அதன் சுரூபத்தையும் வணங்கி தன் நெற்றியிலாவது தன் கையிலாவது அதன் முத்திரையை தரித்துக் கொள்கிறவன் எவனோ அவன் தேவனுடைய கோபாக்கினிய பாத்திரத்திலே கலப்பில்லாமல் வார்க்கப்பட்ட அவருடைய உக்கிரமாகிய மதுவை குடித்து பரிசுத்த தூதர்களுக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியாளருக்கு முன்பாகவும் அக்னினாலும் கந்தகத்தினாலும் பாதிக்கப்படுவான். இது 1வது தூதன் நித்திய சுவிசேஷத்தை அறிவிச்சாரு. 2வது தூதன் இந்த உலகத்தின் மகா பெரிய அழிவு, அது எப்படி மனுஷர்களை மயக்க வச்சு நரகத்துக்கு கொண்டு போகுதுன்றாரு. 3வது தூதன் இந்த மது குடிக்கிறவர்களுக்கு வருகிற பயங்கரம், மிருகத்தின் முத்திரையை வாங்குறவர்களுக்கு வருகிற பயங்கரம். ஐயோ, அதனோட பயங்கரத்தை சொல்லி முடியாது, வார்த்தைகள் இல்ல. அடுத்த வாரம்லாம் அதை பத்தி தான் சொல்ல போறேன். அடுத்த வாரம் இல்ல, அதுக்கு அடுத்த வாரம் இல்லைங்களா? அடுத்த வாரம் நம்ம கம்யூனியன் இருக்கு. உங்களுக்கு யாருக்காவது ஹார்ட் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அந்த நாள்ல வராம இருக்கிறது நல்லது. ஏன்னா அதனோட பயங்கரத்தை சொல்ல முடியாது, நடுக்கமே வந்து. அதை பத்தி, நரகத்தை பத்தி அடுத்த வாரம் நம்ம பார்க்க போறோம். சும்மா ஒரு சின்ன ஸ்கிரீனை திறந்து பாக்குற மாதிரி பார்த்துட்டு மூடிடலாம். இன்னைக்கு பார்த்தோம்னா இந்த பாபிலோன் நகரம் அழிய போது, இந்த டைட்டானிக் கப்பலும் முழுகும் போது என்ன ஆகும்னா அதனோட இழுப்பு சக்தி, பாபிலோனுடைய இழுப்பு சக்தியை நம்ம புரிஞ்சுக்கணும். அதைத்தான் அந்த உக்கிரம் மதுவெல்லாம் என்னத்துக்கு அவர் சொல்றாருன்னா, அதனோட இழுப்பு சக்தி உன்னால சமாளிக்க முடியாது, நீ அதுகிட்ட விளையாட முடியாது. காலைல கூட படிச்சோம், போவாத அது இழுத்துன்னு போயிடும், பயங்கரமா இழுத்துன்னு போயிடும். அதனால அது ஒண்ணு அதனோட பவரே நமக்கு தெரிய மாட்டேது. அந்த டைட்டானிக் கப்பல் முழுகும் போது அது என்ன ஆகும், இப்படி மேல போய் இப்படி நிக்கும், நின்னு கீழே போகும்போது என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா? இதுல இருந்து தப்பிக்கணும்னா அந்த கப்பல் கிட்ட இருந்து எவ்வளவு தூரம் இருக்க முடியுமோ இருன்னுவாங்க. ஏன்?
அது முழுகும் போது அந்த இழுப்பு சக்தி இருக்கே, பக்கத்துல இருக்கிறது எல்லாத்தையும் இழுத்துட்டு தன்னோடு போயிடும். அதோட இழுப்பு சக்தி அதெல்லாம் சமாளிக்க முடியாது. அங்க பக்கத்துல இருந்து அது கூட இருந்து எவ்வளவு தூரம் ஓடி போயிடணுமோ அது ஓடி போயிடணும். இல்லைன்னா அதனோடு சேர்த்து இத்தனை அக்கினி கடல்ல நம்ம முழுக போறோம். அதோட இழுப்பு சக்தி ரொம்ப பயங்கரம். அந்த மாதிரி ஒரு கப்பல்ல தாங்க நம்ம லோத்துக்கு சொன்னார், அழிய போகுது, இன்னைக்கு நைட்டு தப்பிச்சு போயிரும். இந்த டைட்டானிக் ஷிப் முழுக போகுது. இந்த ஏஞ்சல் அதான் சொல்றாரு, இது முழுக போகுதுன்னு தெரிஞ்ச மக்களா இருந்தோம்னா, அது முழுக போகுதுன்னு ஒரு கேப்டன் போய் அங்க அனௌன்ஸ் பண்றாரு அந்த கப்பலுக்கு. சில பேர் என்ன பண்ணிட்டு இருந்தாங்களா தெரியுமா? ஜோக்குன்னு நினைச்சாங்க. ஜோக்குன்னு நினைச்சுக்கிட்டு அவங்க ஸ்விம்மிங் பூல்ல ஆடிக்கிட்டு இருக்காங்க, சலூன்ல ஜாய்ஃபுல்லா இருக்காங்க, சீட்டை விளையாடிட்டு இருக்காங்க. சில பேர் ரொம்ப சீரியஸா பிசினஸ் பேசிட்டு இருக்காங்க. அதெல்லாம் என்ன கதை சொல்றாரு, ஜோக் அடிக்கிறாரு. அப்புறம் பார்த்தா உண்மையா முழுகுது ஆடுதுன்னு என்ன பண்ண முடியும்? அவங்க ஒன்னும் பண்ண முடியாது. அதே மாதிரி நமக்கு இப்ப அட்வான்ஸா சொல்றதுக்கு காரணம் என்ன? இந்த உலகத்துல இருக்கிற நம்ம, இந்த கப்பல்ல இருக்கிற நம்ம பொழைக்கணும்னா என்ன பண்ணணும்? இந்த உலகத்தோடு சேர்ந்து வாழக்கூடாது. இந்த உலகத்துல முழுகி போய் இந்த உலகத்தின் இன்பங்கள், நம்ம பழக்க வழக்கங்கள், நம்ம வாழ்க்கை முறைகள் உலகத்தோடு ஒட்டி, அந்த கப்பலோடு ஒட்டி எங்கன்னா உள்ள போய் அதுல ஆழமா பாபிலோன்ல போவே கூடாது. உலகத்தாரா இருந்தாலும் உலகத்துக்கு சேர்ந்தவர்களா இராதபடிக்கு நம்ம வாழும். அதுதான் நமக்கு சொல்லப்படுது. இது அழியிற உலகம். இந்த மது கொடுத்து அதனுடைய இழுப்பு சக்தி தெரியாம இருக்கும். அது நம்மள பயங்கரமா இழுத்துட்டு போயிடும். நம்ம வாழ்க்கை முறைகளை நம்ம பார்த்துக்கணும். அதுல பொழைக்கணும்னா எங்க வரணும்? முழுக போதுன்னு தெரிஞ்சா என்ன பண்ணுவாங்க? யூஸ்வலா எந்திரிச்சு மேல வந்துட மாட்டாங்க. அந்த டெக்குன்னுவாங்க, அந்த இடத்துல தானே நிப்பாங்க. எப்படா தப்பிக்கலான்னு உள்ள போய் ஜாலியா இருப்பாங்க. அப்படி நம்ம இருக்கக்கூடாது. நம்ம வாழ்க்கையை நம்ம மாத்திக்கணும்னு வேதம் நமக்கு சொல்லுது. அந்த பரதேசிகள் நம்ம பாக்குறோம் இல்லைங்களா? இதான் பரதேசி. இந்த உலகத்துல நம்ம பாபிலோன்ல நம்ம மனசு இருக்கக்கூடாது. நம்முடைய மனசெல்லாம் மேலான காரியங்கள். அது இராதபடிக்கு குடி மதுவன்னு குடிக்க வச்சிட்டு இருக்கு. பொருளாசை மது, அந்த மது உலக இச்சை மது குடிக்க வச்சிட்டு இருக்கு. அதை காலில் போட்டு உதைச்சு மேலானவைகளை நாடுகிற பரதேசிகளா நம்ம இருக்கணும். ஏன்னா பயங்கரமான அழிவு வரப்போகுது. ரெண்டாவது மரணம். அதுதான் நம்ம அடுத்த வாரம் பார்க்க போறோம். நம்ம ஒன்னு நினைச்சு பார்க்கணும், நம்ம வாழ்க்கை ரொம்ப சின்னதுங்க. முடிச்சிடலாம் 5 நிமிஷத்துல. ரொம்ப சின்னது. ஆனா இந்த உலகம் பாபிலோன் நமக்கு என்ன சொல்லுது? வாழ்க்கை ரொம்ப பெருசா இருக்க போகுது, ரொம்ப நீடித்து இருக்க போகுது. நம்ம வாழ்க்கை ரொம்ப சின்னது, நித்தியத்தான் ரொம்ப பெருசு. ஒருத்தர் சொல்லி இருக்கிறாரு, நித்தியத்துக்கு முன்பதாக நம்ம வாழ்க்கை ஒரு மில்லி செகண்ட். இதுதான் நம்ம வாழ்க்கை. நித்தியத்துக்கு முன்பதாக என்ன ஒப்பிட முடியும்? நம்முடைய கவலை எல்லாம் நித்தியத்தை பத்தி நிறைய இருக்கணும். பாபிலோனை பத்தி இது அழிய போகுது, விழுந்தது அனௌன்ஸ்மெண்டே வந்துருச்சு, இது அழிய போகுது. நம்ம நித்தியத்தை குறித்து நம்ம வாழ்க்கை இருக்கணும். ஈசா மாதிரி நம்ம முட்டாள்களா இருக்கக்கூடாது. சுதந்திரத்துக்காக புத்திர சுகாரத்தை அந்த சூப்புக்காக வித்து போட்ட மாதிரி இந்த வாழ்க்கையில இருக்கிற இன்பங்களுக்காக நம்முடைய நித்திய சுதந்திரத்தை நம்ம வித்து போட்டுறக்கூடாது. நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். அந்த வசனத்தை தொடர்ந்து படிங்க. அவருடைய வாதையின் புகை சதா காலங்களிலும் எழும்பும். மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்குவர்களுக்கும் அதனுடைய நாமத்தின் முத்திரையை தரித்துக் கொள்கிற எவனுக்கும் இரவும் பகலும் இளைப்பாறுதல் இராது. அக்கினி இரவும் பகலும் நித்திய அக்கினியில அவர்கள் வேகுவார்கள் அப்படின்னு போட்டிருக்க. அவங்களுக்கு வர தண்டனையை பத்தி பாருங்களேன். இரவும் பகலும் நித்திய அக்கினி. இந்த ரத்த சாட்சிகளா கொல்றவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்களோ அக்னியில வச்சுதான் கொல்லுவாங்க. ஏன்னா மனுஷ நரம்புக்கு ரொம்ப வேதனை கொடுக்கக்கூடிய வலி அக்கினி தான். ரொம்ப வேதனை கொடுக்கக்கூடியது அக்கினி தான். அந்த வேதனை தான் நமக்கு காத்திருக்கு. பாபிலோன்ல இருக்கிறவர்களுக்கு காத்திருக்கு. அந்த வேதனை தான் காத்திருக்கு. அவர்கள் பாருங்களேன், அழுகையும் புலம்பலும் அவங்களுக்கு இருக்கும். ஏன் இந்த வலியை இன்னும் ஒரு நிமிஷம் கூட என்னால பேர் பண்ண முடியாதுன்னு அழுகையும் புலம்புதலும் இருக்குமா? பற்கடிப்பு இருக்குமா? ஏன் பற்கடிப்பு? இந்த வலியை ஒரு நிமிஷம் கூட பேர் பண்ண முடியாத அழுகையும் புலம்புதலும். ஆனா இந்த வலியை நித்தியமா பேர் பண்ணி ஆகணுமேன்றதுக்காக பற்கடிப்பு. பாருங்களேன், பயங்கரமான வேதனை அவர்களுக்கு வரப்போகுதுன்னு அதை அடுத்த வாரம் நான் கொஞ்சம் விவரமா பார்ப்போம். நம்ம முடிப்போம். சுருக்கமாக இது வரைக்கும் பார்த்தது, நம்ம பூமிக்கு அடுத்தவைகள் காரியங்களே முழுகி இருக்காம அந்த நித்திய சுவிசேஷத்தை அறிவிக்கிற தேவ தூதனை நம்ம பார்க்கணும். தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள், மேலானவைகளை நாடுங்கள் அப்படின்ற மாதிரி.
ஒரு காரியம் ஒருவேளை நம்ம இன்னைக்கு சோர்வான காரியங்களை பேசியிருக்கலாம், பயங்கரமான காரியங்களை பேசியிருக்கலாம். பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? நம்ம இன்னமும் இந்த சேர்ல உட்கார்ந்து இருக்கோம் இல்லைங்களா? இன்னமும் நம்ம இந்த உலகம் முடியல, இன்னும் நமக்கு இன்னும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதை கேட்டு செவி கொடுக்கிறவர்களாக தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துகிற வாழ்க்கை நம்ம நாடு. ஜெபம் செய்வோம்.